தலைமை தாங்கி நிற்கிற மாவட்ட துணை செயலாளர் அப்துல் காதர் அவர்களே, அவருக்கு துணை தலைமை தாங்குகிற மாநகர செயலாளர் அலாவுதீன் சேட் அவர்களே, நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கிற மாவட்ட தலைவர் சையது சம்சதீன் அவர்களே, மாவட்ட செயலாளர் ஜலால் முகமது அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களான மாநில துணை பொதுச் செயலாளர் முகமது ஜான் அவர்களே, மாநில பொருளாளர் ஜலால் முகமது அவர்களே, மஜிதுர் ரஹ்மான் தூத்துக்குடியைச் சார்ந்த பள்ளிவாசனுடைய செயலாளர் சுலைமான் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர்கள் முகமது ஃபாரூக், மாவட்ட பொருளாளர் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அமீர் அவர்களே, மாவட்ட மருத்துவ சேவை செயலாளர் முகமது ஹசேன் அவர்களே, மாவட்ட தொண்டரணி செயலாளர் முகமது ஹுசைன் அவர்களே, மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் ஷேக் முகமது அவர்களே, மாநகர துணை செயலாளர் சையது பாபு அவர்களே, என்னோட நெல்லையில் வருகை தந்திருக்கிற நெல்லை மாவட்ட துணைத் தலைவர் அஷ்ரஃப் அவர்களே, சுத்தமல்லி கிளை தலைவர் நிசாத் அவர்களே, இங்கே குழுமி இருக்கிற கண்ணி மிகுந்த மார்க்க சகோதர சகோதரிகளே, ஜமாத்தார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு இதே திடலில் நம்மை சந்திக்க வைத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். நம்ம பிள்ளைகள் பேசலாம் பார்த்து உலகியல் துன்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்து மக்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துகிற துயரை காட்சிகளை நாள்தோறும் என்று சொல்வதை விட வினாடிகள் தோறும் சந்தித்து வருகிற பாலஸ்தீன சொந்தங்கள், உறவுகளை தவித்து இழந்து தவிக்கக்கூடிய மக்கள், உயிரிழப்பையும் பொருளிழப்பையும் தன் வாழ்க்கையில் சுவாசம் இல்லாத எப்படி வாழ முடியாது போகுமோ அதுபோன்று இழப்புகள் இல்லாத ஒரு வினாடி சுவாசம் கூட அவர்களுக்கு இல்லை என்கிற அளவுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் சகித்து கொண்டு வாழ்கிற பாலஸ்தீன மக்கள், பகை, சூழ்ச்சி, வஞ்சகம், நாளையும் நிம்மதி கிடைக்குமா என்கிற இயக்கம், இது போன்ற ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில் வாழ்கிற பாலஸ்தீன மக்களை பற்றி, அங்கு நடந்த யுத்தம், நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், தற்போது நடந்து கொண்டிருக்கிற சமாதான ஒப்பந்தம் என்ற நாடகம், இவைகள் எல்லாம் நினைவுகூறுகிற ஒரு சபையாக சபை அமைத்து என் உரையை நான் துவங்குகிறேன். சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையில் கூட அவர்களுக்கு வேலைக்கு உணவு கிடைக்கும், பாதுகாப்பான தங்குமிடம் உண்டு, பாதுகாப்பான கழிவிடம் உண்டு, ஏன் அவர்களுக்கும் பாதுகாப்பும் உண்டு. சிறை கைதிகளை கூட சிறை காவலர்கள் அனுமதி யாரும் தொட்டுவிட முடியாது. அத்தகைய சிறை வாழ்க்கை கூட ஒன்றுமே கிடையாது பாலஸ்தீனத்தில் வாழ்கிற மக்கள் அனுபவிக்கிற துன்பத்திற்கு சமமாக. ஒரு நாள் 2 நாள் அல்ல, அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு துவங்கிய பிரச்சனை இது. அதாவது நான் சொல்வது இப்போது தற்காலிக பிரச்சனை, ஆனால் உண்மையான இந்த திட்டம் 110 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரம்பித்தது. 110 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாலஸ்தீனத்தை அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு, சிந்தனையோடு, முழு கவனத்தோடு செயல்பட்டு அபகரித்து கொண்டார்கள். அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டு ஏமாற்றப்பட்ட மக்கள், நம்பி தோற்று போன மக்கள்.
உட்கார இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பான்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், அது போன்று ஜெர்மானியில் அடித்து துரத்திய போது ஹிட்லர் அல்தாஃப் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். 1 2 இல்லை, கணக்கெடுத்து பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் யூதர்களை விட்டு விட்டாங்க. 60 லட்சம் யூதர்களை கொலை செய்த போது எல்லாரும் ஹிட்லரை மோசமாக இவன் கொடுங்கோலன் என்று சொன்னார்கள். நாமும் அதை அப்படித்தான் சொல்வோம். ஆனால் கொஞ்சம் யூதர்களை ஹிட்லர் விட்டு வைத்தான். ஜெர்மன் நாட்டு 2ஆம் உலகப் போரில் ஜெர்மன் அதிபர் விட்டு வைத்தான். சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் கொஞ்சம் யூதர்களை உயிரோடு விட்டு வைக்கிறேன். நாளை உலகம் நான் ஏன் இத்தனை 60 லட்சம் பேரை கொலை செய்த என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களை விட்டு வைக்கிறேன் என்று சொன்னான். அவள் விட்டு வைத்த எச்சம்தான் இன்றைக்கு உலகத்தை என்ன செய்து கொலைக்களமாக மாற்றியிருக்கிறது. அன்றைக்கு அனாதையாக அங்கிருந்து கிளம்பி வந்தவர்கள். உலகத்தில் எங்கேயுமே தனி நாடு அவர்களுக்கு கிடையாது. யூதர்களுக்கென்று தனி நாடு கிடையாது. யூதர்களுக்கென்று தனி நாடு கொடுக்கவும் கூடாது என்று நம் நாட்டில் தேச பிதாவாக இருந்த மகாத்மா காந்தி சொன்னார். யூதர்களுக்கென்று தனி நாடு கிடையாது என்று சொன்னார். யூதர்கள் உலகில் எந்த நாட்டில் வேண்டாலும் இருக்கலாம், அந்த நாட்டு யூதனாக கருதப்படுவார். பிரித்தானியாவில் யூதனாக இருந்தால் பிரித்தானிய யூதர், இந்தியாவில் யூதனாக இருந்தால் இந்திய யூதர் என்று சொல்லலாம் ஒழிய யூதர்களுக்கென்று தனி நாடு கிடையாது என்பதை மகாத்மா காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். சுதந்திர இந்தியாவும் அதை அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தது. இவர்களுக்கென்று தனிநாடு இல்லாத போது 2ஆம் உலக போருக்கு பிறகு 1948 ஏப்ரல் 12ஆம் தேதி 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரித்தானியா தலைமையிலே அவர்களுக்கு 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்திலே ஒரு பகுதியை அவர்களுக்கு இஸ்ரேல் நாடாக பிரித்து கொடுத்தார்கள். சொந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து விரட்டி அவர்களை ஓரங்கட்டி வைத்துவிட்டு நிலப்பரப்பில் 4இல் 3 பகுதியை அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். அவள் சொந்த வீடை அப்போவே இழந்தார்கள். நிலபலன்களை இழந்தார்கள். ஏன் என்று கேட்டவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், வதை செய்யப்பட்டார்கள், அடிப்பார்கள், சித்திரவதை செய்வார்கள், துப்பாக்கி குண்டுகளை வீசி கொலை செய்வார்கள். அப்போவே நடந்ததெல்லாம் யாரும் அவர்களுக்காக பரிந்து பேச ஆளில்லாத இருந்தது. பிற நீண்ட நாட்களுக்கு பிறகு யாசர் அரஃபாத் தலைமையிலே ஒரு விடுதலை இயக்கம் துவங்கியது. அந்த விடுதலை இயக்கம் போராட்டம் நடத்தி சுதந்திர பாலஸ்தீன் அடைவோம் என்று பார்த்தால் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சதிவெளியிலே சிக்கிக்கொண்ட யாசர் அரஃபாத் யூத பெண்மணியை மனம் முடித்தார். யூத பெண்மணியை மனம் முடித்து அந்த சதிவெளியிலேயே பின்னப்பட்டு அவர் அதிலே விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. யாசர் அரஃபாத் மற்ற வெள்ளைக்காரன் ஐரோப்பிய நாடுகளோடு கைகோர்த்து சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டு பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ற பெயரிலே அவர்கள் ஜனநாயக ஆட்சியை நிறுவிக் கொண்டார்கள். ஆனால் சுதந்திர பாலஸ்தீனத்தை கடைசி வரைக்கும் அடையவே இல்லை. ஆகவே அவர்கள் மீது கோபம் கொண்ட இயக்கம்தான். நீங்கள் எந்த காரணத்திற்காக ஆயுதங்களை ஏந்தினீர்களோ, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் PLO என்று சொல்வார்கள், இந்த இயக்கம் எந்த காரணத்திற்காக துப்பாக்கி ஏந்தி போராடி பல உயிர்களை துறந்து இஸ்ரேலோடு யுத்தம் தொடுத்து உடன்படிக்கை எடுத்ததோ, பாலஸ்தீனத்தை அடையாமல் கடைசியாக இஸ்ரேல் அனுமதிக்கிற ஒரு கைப்பாவை ஆட்சியை அமைத்துக் கொண்டார்களே. ஆகவே உங்களை விட்டு விலகுகிறோம் என்று விலகிறதான் ஹமாஸ் இயக்கம். ஹமாஸ் அதற்கு முன் இயக்கமாக இருந்தது கிடையாது. பாலஸ்தீன அத்தாரிட்டியை அவர்கள் தெளிவாக கேள்வி கேட்டு வெளியே வந்த ஆயுதம் ஏந்தியவர்கள் தான் இந்த இன்னைக்கு இருக்கிற ஹமாஸ் என்ற இயக்கம். அவர்கள் மக்கள் மத்தியிலே வெகுஜன இயக்கமாக பரவி ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றியிருந்தார்கள். எல்லோரும் என்ன நினைக்கிறான், அக்டோபர் 7 2023 திடீர்னு இவன் ஏன்பா சும்மா கிடக்காம போய் இஸ்ரேலை போய் ஏன்பா இவன் அடிச்சான், இஸ்ரேலை போய் எதற்கு தாக்குதல் தொடுக்கணும், இன்னைக்கு அதனால தான் இத்தனை உயிர் போயிருக்கு, இவ்வளோ இழப்புகள் இதனால் தான் ஏற்பட்டது என்று எல்லோரும் கருதுகிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. ஐக்கிய நாட்டு சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆந்தனி குத்ருஸ் தெளிவாக சொல்கிறார், இது இன்றைய பிரச்சனை அல்ல, இது இன்றைக்கான பிரச்சனை கிடையாது. இந்த இஸ்ரேல் என்ற ஐக்கியத்தனமான இந்த நாடு தொடர்ந்து மேற்கு கடற்கரையிலும் பாலஸ்தீனிலும் காசாவிலும் உள்ள அநேக பொதுமக்களை கைது செய்து ஆயிரக்கணக்கான பேரை கணக்கில் இல்லாமல் சிறையில் வைத்திருந்தார்கள். திடீரென்று இராணுவம் வரும், அவர்கள் யாரை தூக்குவார்கள் நினைத்த ஆண்களை பெண்களை, இதில் பெண் ஆண் வயது எந்த விதிவிலக்கும் கிடையாது. சிறுவர்களே 10-12 வயது சிறுவர்களே பலரை கைது செய்து உள்ளே வைத்திருந்தார்கள். இவர்களை கேட்பதற்கு எந்த விதமான நாதியும் கிடையாது, யாரிடத்திலும் முறையிட முடியாது. இஸ்ரேலிய அரசு ஒரு நீதிமன்றத்தை வைத்திருக்கிறது, அங்கு போய் முறையிடவும் முடியாது.
அங்கே அவர்களுக்கு இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கான எந்த விசாரணை அமைப்புகளும் இல்லாத போது தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞன் தன் தாயை விசாரணை கைதாக அழைத்து போனவன், தாய் நீண்ட நாளாக சிறையில் இருக்கிறார், பார்க்க முடியல. தந்தையை தூக்கிட்டு போயிட்டான் சிறைக்கு, தந்தையை பார்க்க முடியல. ஆண்மகனை தூக்கிட்டு போறான், தாயும் தந்தையும் மகனை இழந்து நிற்கிறாங்க. சிறுவனை 12 வயது சிறுவனை கல்வீசினா என்பதற்காக தேச விரோத வழக்காக கருதி அவனை உள்ள வச்சிருக்கான். இப்படி ஆயிரக்கணக்கான சிறை கைதிகள் உள்ளே சிக்கியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தனிமை சிறையில் வைக்கப்பட்டார்கள், கொடுமை செய்யப்பட்டார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி இங்குள்ள சிறை மாதிரி மணி அடிச்சாச்சோரு மாமியார் வீடுன்னு சொல்லி வச்சிருக்கானே, அந்த சிறையில் அங்கே இல்லை. அங்கே அந்த அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படலை, நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள், அடி சித்திரவதை செய்யப்பட்டார்கள், பாலியல் துன்புறத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த கொடுமையெல்லாம் தொடர்ந்து நடப்பதை தனிமை சிறையிலே வைத்து மனநோய் பிடிச்சிடும். நீங்க ஏன்னா உங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே கதவை அடைச்சி 3 நாள் இருந்து பாருங்க. சொந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாம வீட்டில் எல்லாம் போனவர் 3 நாள் கதவை அடைச்சி இருந்து பாருங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். மொபைல்லாம் தர மாட்டோம், டிவி எல்லாம் பிடுங்கிடுவோம். இப்போ வீட்டில் இருந்து பாருங்க தெரியும், பைத்தியம் பிடிச்சிடும். பல ஆண்டுகளாக இப்படி சிறைக்குள்ள எவ்வளவு தெரியுமா, கால் நீட்ட முடியும், எந்திரிச்சு கூட உட்கார முடியாது. இப்படி பாக்ஸ் மாதிரி அறைக்குள்ள உள்ள வச்சிருக்கான், பாக்ஸ் மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கிட்டா எந்திரிச்சுன்னா உட்கார முடியாது, அப்படியே உடலை சொருவி உள்ள அப்படியே சாஞ்சு கொடுக்கணும். இப்படிப்பட்ட அறைகள்லாம் உள்ள இருந்திருக்கு. இவ்வளவு கொடுமையை அபுகரிம் சிறைச்சாலை போல், குவாண்டனமா அபுகரிம் சிறைச்சாலையை போன்று கொடிய சிறைச்சாலைகளை வைத்திருப்ப இடம் தான் இஸ்ரேலிய சிறைகள். அந்த சிறைகளில் நீண்ட நெடிய ஆட்களாக மக்கள் உள்ளே இருக்கிறாங்க. எந்த விதமான பேச்சுவார்த்தையும் யாரிடம் பேசி முறையிட்டும் பிரயோஜனம் இல்லை. எப்படி இந்த கைதிகளை மீட்டு கொண்டு வருவது, யாரிடத்தில் முறையிடுவது என்ற கவலை வந்தபோதுதான் ஒரு கட்டத்திலே ஹமாஸ் இயக்கம் முடிவெடுக்கிறது. அதிரடியாக உள்ளே புகுந்திர வேண்டிதான். அக்டோபர் 7ஆம் தேதியை தேர்வு செய்கிறார்கள். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தேர்ந்தெடுத்து திடீரென்று ஹமாஸ் இயக்கத்தினர் ஆயுதம் தரித்தவர்களாக இஸ்ரேலுடைய எல்லைகளை உடைத்து தகர்த்து கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். அவர்கள் நோக்கம் அப்பாவி மக்களை கொல்வதல்ல, அவர்கள் நோக்கம் அங்குள்ள யாரையும் பொதுமக்களை கொல்வது நோக்கம் கிடையாது. மாறாக நமது சிறை கைதிகள் 1000க்கும் மேற்பட்ட உள்ளே இருக்கும் பொழுது அவர்களை மீட்பதற்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையில் அங்குள்ள மக்களை இங்கே நாம் பிணை கைதிகளாக கொண்டு வந்து கையில் வைத்துக் கொண்டால் இஸ்ரேலிய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி நம்மிடத்திலே எங்கள் கைதிகளை நீங்க எங்கள் மக்களை விட்டுவிடு, உங்கள் மக்களை நான் விட்டுவிடுவேன் என்ற பரஸ்பரமான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தை ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளே நுழைந்த போது அவர்களுக்கு எதிராக அங்கிருந்த மக்கள், இஸ்ரேல் நாட்டை மற்றொரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், நம் நாடை போன்று இராணுவம் தான் ஆயுத பயிற்சி பெறும், காவல்துறை தான் ஆயுத பயிற்சி பெறும், துணை இராணுவம் ஆயுத பயிற்சி பெறும். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த மட்டில் அந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் ஆயுத பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த நாட்டில் இராணுவத்திலே குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருப்பார். ஆணும் சரி பெண்ணும் சரி சரிக்கு சமமாக பயிற்சி எடுத்திருப்பார்கள். ஆகவே ஹமாஸ் படையினர் எதிரடியாக உள்ளே நுழைந்து பிணைக்கான எண்ணிக்கைகளை கொண்டு வர நினைத்த போது உள்ளே ஆயுத மோதல் நடந்தது. அப்படி துப்பாக்கி சண்டையிலே கொல்லப்பட்டவர்கள்லாம் 200 பேர், பாக்கி 1000 பேர், 1200 என்று இஸ்ரேல் கணக்கு சொல்கிறது என்றால் அந்த 1000 பேரை கொலை செய்தது இஸ்ரேல் இராணுவம் தான் கொலை செய்தது. கனிவால் என்று சொல்வார்கள். தன் நாட்டு மக்கள் எதிரிடம் சிக்கி கொண்டால் எதிரிடம் சிக்குவதற்கு பதிலாக நாமே அந்த மக்களை கொண்டு விடுவது. புரியுதா உங்களுக்கு? எதிரிகளில் சிக்கிட்டா அவன் அங்க போய் மாட்டிடக்கூடாது. ஆக அதற்கு பதிலாக நாமே அவரை கொலை செய்து விட வேண்டும் என்ற காரணத்தினால் இஸ்ரேலிய இராணுவமே திட்டமிட்டு அந்த மக்கள் சிக்கிவிடக்கூடாததற்காக அன்று ஒரு விழா நடந்து கொண்டிருந்தது. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் ஒரு விழா நடக்குது. அந்த நிகழ்ச்சியிலே இஸ்ரேலிய இராணுவம் ஹெலிகாப்டர் மூலமாகவும் பீரங்கியின் மூலம் தாக்குதல் தொடுத்து அப்பாவி மக்களை அவர்களே கொலை செய்தார்கள். அந்த ஒட்டுமொத்த கொலை பழியும் ஹமாஸ் மீது திணித்தார்கள். ஹமாஸ் தன் கையில் சிக்கிய 100க்கும் மேற்பட்ட பிணை கைதிகளை கையிலே கொண்டு வந்து தனது எல்லைக்குள்ளே வைத்துக் கொண்டார்கள். பதுங்கு குழிக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால் அவர்களுக்கு உணவில்லாத போதும் அந்த கைதிகளுக்கு உணவு கொடுத்தார்கள். அவர்களுக்கு இருப்பிடம் சரியாக இல்லாத போதும் அவர்களுக்கு தங்குமிடத்தை பாதுகாப்பாக வைத்து கொடுத்தார்கள். பிணை கைதிகளை பத்திரமாக பாதுகாத்து வைத்தார்கள். இஸ்ரேலிய இராணுவம் 23ஆம் தேதி அவர்கள் மீது யுத்தம் தொடுக்க ஆரம்பித்தது. நீங்கள் நினைக்கலாம், அப்ப ஏன்பா இங்க இதை செஞ்சாங்கன்னு கேட்டதுக்கு தான் பதில். எல்லோரும் சொல்கிறார், இவர்கள் தானே போய் மோதலை ஏற்படுத்தி விட்டார்கள், ஆகவேதான் இவ்வளவு விடை வந்து என்று கேட்டால் உள்ளே சிக்கியிருக்கிற 1200 கைதிகளை என்னைக்குத்தான் மீட்டு கொண்டு வருவது? அவை ஹமாஸ் இயக்கம் வைத்த ஒரே கோரிக்கை, உங்களிடத்தில் உள்ள கைதிகளை விடுதலை செய்யுங்கள், உங்கள் கைதிகளை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்ற ஒரே பேச்சு தான் நடந்த. பேச்சுவார்த்தைக்கு அவர் வராமல் மாறாக நெதன்யாகு என்பவன் சொந்த நாட்டுக்குள்ளே
ஊழலின் காரணமாக தண்டனைக்காக விசாரணை நெருங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எத்தனையாக முடிவு செய்கிறான், தனது ஆட்சி காலம் முடிந்து போய்விட்டால் விசாரணை வைத்தால் நாம் நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டு சிறைக்கு செல்வோம் என்ற காரணத்தினாலே யுத்தத்தை தொடுத்தால் யுத்தம் நீடிக்கிற வரைக்கும் எமர்ஜென்சி டிக்ளேர் செய்து விடுவார்கள். போர்க்காலம் என்று சொன்னால் எமர்ஜென்சி டிக்ளேர் செய்துவிட்டால் யுத்தத்தை நிறுத்த முடியாது, நம்ம ஆட்சி நீண்ட காலம் நீடிக்கும், நாம் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என்கிற பதவி வரியின் காரணமாகவே நெதன்யாகு யுத்தத்தை அது யுத்தமாக மாற்றினான். அவன் நினைத்தால் பேச்சுவார்த்தை மூலமாகவே ஒரே ஒரு சமரச பேச்சுவார்த்தை மூலமாகவே பிணை கைதிகளை உங்கள் கைதிகளை நாங்கள் விட்டுவிடுகிறோம், எங்கள் கைதிகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். மாறாக அவர்கள் செய்ததெல்லாம் யுத்தம் என்று பிரகடனம் செய்தார்கள். யார் மீது என்று கேட்டால் அவர்கள் ஹமாஸ் மீது யுத்தம் என்ற பெயரின் வைத்துக் கொண்டு ஹமாஸை நாங்கள் அழிக்கிறோம், ஹமாஸ் என்ற அந்த போராளி இயக்கத்தை அழிக்கிறோம் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்ததெல்லாம் அப்பாவிகள் மீது லட்சக்கணக்கில் குண்டுகளை கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். நானும் கற்பனை செய்ய முடியாத சம்பவங்கள் அங்கே நடக்குது. கற்பனை செய்ய முடியாது. நான் இப்போ நடக்கிற சம்பவத்தை சொல்லிட்டு நான் பின்னாடி நடந்ததை சொல்றேன். 3 நாட்களுக்கு முன்பாக, அதாவது சமாதான பேச்சுவார்த்தை நடந்து, கைரோவில் சமாதான பேச்சுவார்த்தை நடந்து யுத்த நிறுத்தம் வரப்போகிறது, 72 மணி நேரத்தில் இன்னும் கசாம் படையினர்கள் விடுதலை செய்வார்கள் பணி கைதிகளை என்றெல்லாம் இந்த அறிவு வந்த பிறகு இஸ்ரேல் ராணுவம் ஓரளவு துப்பாக்கி சூட்டை குறைத்து கொண்டது. இந்த நேரத்தில் இரவு 2 மணிக்கு பத்திரிகையாளர்கள் எங்கே போகிறாங்கன்னா பாலஸ்தீனுக்குள்ளே போகிறாங்க. பத்திரிகையாளர்கள் பாலஸ்தீன மக்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்ப்பதற்காக. இதே போன்று பல நாட்கள் இரவு பயணித்தார்கள். ஆனால் அந்த இரவுகள் பார்த்த காட்சி 2 ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிமான பெண்களும் குழந்தைகளும் அயர்ந்து தூங்குவதை பார்த்திருக்கிறார்கள். 2 வருடத்துக்கு பிறகு அவர் சொல்றாரு, எங்களுடைய கேமராக்களுக்கு கண்களும் தான் அழுதுற அந்த காட்சியை பார்த்தா. ஏன்னா 2 ஆண்டுகளாக அவர்கள் தூங்கியதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எங்கே ஓய்வு, எங்கே உறக்கம், எங்கே கழிவு, எங்கே பசி தீர்த்தல், எங்கே தாகம் தீர்த்தல், எங்கே குறுக்கு சொல்லும்ல, எப்பா படுக்காட்டியும் பரவாயில்லப்பா, கொஞ்சம் குறுக்கையாக சாய்க்கணும், ஒரு சராசரியாக பேசுகிறோம்ல, அதற்கு கூட இடம் கொடுக்கப்படாத மக்கள். நீங்கள் நினச்சி பாருங்க, 733 நாட்கள் 1 2 3 எண்ணி முடிக்கிறதுல மாநாட்டு மீட்டிங்கே முடிஞ்சிடும். 730 எண்ணி பாருங்க, அதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சிடும். அத்தனை நாட்களிலே வினாடிகளையும் கணக்கு போட்டு பாருங்க. அத்தனை வினாடிகளும் துக்கமும் துயரமும் வேதனைகளும் வழிகளும் பிரிவுகளும் இழப்புகளும் தான். இதை தவிர வாழ்க்கையே இல்லை என்ற மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். இஸ்ரேல் ராணுவம் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, அவனுக்கு எங்கெங்க ஸ்கூல் முதல்ல ஃபர்ஸ்ட் தோக்கம் பாம்பார்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்க காலகட்டத்தில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் கணக்கு போடுறான். ஹமாஸ் இயக்கம் தலைத்து வந்துகிட்டே இருக்கு, இவர்கள் அடுத்த தலைமுறையும் செய்வாங்க, இவர்கள் போராளி இயக்கமாகவே கடத்தப்படுவார்கள், கொள்கை ரீதியாக போராளி இயக்கமாக சிந்தனை கடத்தப்படுவார்கள். ஹமாஸ் என்ற தலைமுறை அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹமாஸுடைய சந்ததிகளை அழிக்க வேண்டும் திட்டமிட்டார். என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? எந்தெந்த இடத்துல ஸ்கூல் இருந்து அவங்களுக்கு தெரியும். ஸ்கூல் விட்டு பிள்ளைகள் எத்தனை பேர் வரும்? 300-400 பிள்ளைகள் ஒரே டைம் வெளியேறி வரும். என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? நீங்களாம் கற்பனை செய்ய முடியாது. ஐக்கிய நாட்டு உடன்படிக்கைப்படி, ஜெனீவா உடன்படிக்கையின்படி குழந்தைகள் மீது கொல்லக்கூடாது, அப்பாவி பெண்களை கொல்லக்கூடாது, மருத்துவமனைகள் தாக்கப்படக்கூடாது, நீர்நிலைகள் தாக்கப்படக்கூடாது, உயிர் காக்கும் வாகனங்கள் தாக்கப்படக்கூடாது, மருத்துவர்களை கடத்தக்கூடாது என்ற விதிகள் எல்லாம் மீறி பள்ளிக்கூட குழந்தைகள் பள்ளி விடுகிற நேரத்தை சரியாக கணக்கு வைத்து மேலே சேட்டலைட்ல பார்த்துக்கிட்டே இருப்பான். குழந்தைகளுடைய கும்பலா தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளை அழைச்சி வர்ற காட்சி. 304 குழந்தைகள் வரும்போது கார்பெட் பாம் என்று சொல்வார்கள். கம்பள விரிப்பு வெடிகுண்டு. எப்படின்னா ஃப்ளைட்லேருந்து மேலேருந்து 500 குண்டு போட்டுகிட்டே போவான். இப்படி ரோடு மாதிரி விரிச்சுக்கிட்டே போவான். அப்படியே பிள்ளைகள் எல்லாம் அப்படி செதறி மண்டை தனியாக கைத்தனை பிச்சுக்கிட்டு போவோம். 500-1000 பிள்ளைகளை ஒரே நாள் அட் அ டைம் காசா முழுங்க அடிச்சிருக்கான். இதை செய்வதற்கு முன்னாடி செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? எந்த மீடியாவும் உள்ள விடலை. எந்த மீடியாவும் கார்பெட் பாம் பண்ணாங்க. இன்னைக்கு சொல்றான் பாருங்க, கிளஸ்டர் கொத்து வெடி குண்டு, கிளஸ்டர் பாம். இந்த கிளஸ்டர் பாம்லாம் இன்னைக்கே போட்டான். இன்னைக்கு அப்பாவி மக்கள் மீது போட்டாச்சு. சிதறி இதெல்லாம் தாய் முன்னாடியே குழந்தைகளுடைய மண்டை தனி, கை தனி, கால் தனியும். புத்தகங்கள்லாம் எங்கே பீஸா பறந்துட்டு அழைக்க சென்ற தாய்மார்களும் வீடு திரும்பல. எவ்வளவு கொடுமை யார் மீது செய்தார்கள்? பச்சிலம் குழந்தைகள். ஏன்னா நாளைய தலைமுறை ஆயுதம் ஏந்தி இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடாது என்பதற்காக
கொலைவெறி பிடித்தவர்கள் இந்த பச்சை குழந்தைகளை கொலை செய்தார்கள். உலகமே மிரண்டு பார்க்கும், எப்படா இதை இவனால செய்ய முடியுது அப்படிங்கும் போது அது வரைக்கும் இந்த ஐக்கிய நாட்டு சபைகள் எல்லாம் இஸ்ரேலின் ஆதரவாளராக அமெரிக்காவின் கைக்கூலிகளாக இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஆண்டனி குத்ரோஸ் ஐக்கிய நாட்டு சபையுடைய பொதுச் செயலர் இந்த வார்த்தையை சொல்றாரு. இவர்கள் அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலின் காரணமாக இஸ்ரேல் கோபம் ஒன்று சொல்லும் போது, இல்லை, ஹமாஸ் மீது நியாயம் இருக்கிறது. ஹமாஸ் இதன் காரணம் இவர்கள் 1000க்கும் மேற்பட்ட சிறைக்கு அப்பாவிகளை கொண்டு நீண்ட ஆண்டுகளாக சிறைகளை வைத்து துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் விடுதலை பற்றி பேச்ச இடமில்லாத போது அவர்களை பிணையில் வைத்து மீட்கவே ஹமாஸ் இந்த காரியத்தை செய்திருக்கிறது. ஆகவே அவர் செய்ததில் நியாயம் இருக்கிறது ஆண்டனி குத்ரோஸ் பேசினார். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, உலகத்தில் இதுவரைக்கும் ஐக்கிய நாட்டு சபையில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஐக்கிய நாட்டு சபை பேசியதே கிடையாது. இது பேசியதுக்கு காரணம் உண்மையிலேயே இவரிடத்தில் நியாயம் இருக்கிறது என்று விளங்கிய காரணத்தினால்தான் செய்தார்கள். ஆனால் அவர்கள் பழிக்கு பழி வாங்குவதற்கு, ஆயுதம் ஏந்தி தன்னிருக்கிற ஹமாஸ் இயக்கத்தை போராடுவதற்கு, கோழைத்தனம் அவர்களை பலகீனப்படுத்துவதற்கு சினிமாலெல்லாம் உங்களுக்கு காட்டுவான். தாய் தந்தையரை மிரட்டணும் அப்படின்னா ஒரு நீதிபதியிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா நீதிபதி முன்னாடி டக்கு நினைச்சுவான்னா அவரோட மகளை பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க. ஒரே ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சுட்டு நினைச்சுவான், அந்த ஆடையை கிழிப்பான். அப்போ நீதிபதி நினைச்சுவார், விட்டுருங்க, என் பிள்ளையை விட்டுருங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் தீர்ப்பு எழுதுகிறேன் சொல்கிறாரா? இதே வேலையை தான் செஞ்சான். என்ன செஞ்சான்னா, ஹமாஸ் என்ற இயக்கத்தை அசைக்க முடியாது. அவங்க சர்வே ரிப்போர்ட் எடுக்கிறான், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறான். ஹமாஸை அவ்வளோ ஈஸியாக ஒழிக்க முடியாது. ஹமாஸ் என்ற படை ஒழிக்க முடியாத படை. அது தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக உருவாக்கப்பட்ட மக்கள். என்ன சித்தாந்தம் தெரியுமா? ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் அழிவுக்குள்ள வாழ்க்கை தான். ஆகிரத்து ஹைரு வபுகா, மறுமை வாழ்வுதான் நிரந்தரம் என்று நம்புகிற ஒரே தத்துவம் தான். இந்த உலகில் கொல்லப்பட வலா தகுலு இயக்கத்துலு சபிலில்லாஹி அம்வாத் வலஹியாவு வலாக்கில்லா தஷ்வருன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவர்கள் நீங்கள் போர்க்களத்தில் அவர் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள், அவர் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான் என்ற குர்ஆன் வசனம் அவர்கள் ஆளவிருக்கு. அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான். இந்த பூமியிலே செத்தவன் நான் சாதாரண வாழ்ந்து மரணித்தவன் சாகிறான், இறை பாதையிலே உயிர் திறந்தவன் அவனை இறந்தவன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறான். இந்த வசனங்கள் உள்ளே ஆழமாக இருந்த தத்துவம் தான். இழப்பு ஒன்று இந்த உலகில் நிரந்தரம் கிடையாது, மறுமை இழப்பு தான் இழப்பு. ஆக இந்த உலகில் ஒவ்வொரு இழக்கிற முஸ்லீம் அல்லாஹ்வுக்காக இழக்கிற ஒவ்வொரு இழப்பும், நியாயத்துக்காக இழக்கிற ஒவ்வொரு இழப்பும் இறைவனிடத்தில் கூலி உண்டு என்ற அழகிய தத்துவம் தான் ஹமாஸ். ஹமாஸ் தான் தத்துவம். நீங்கள் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, அவர்களை தன் மனைவி அவர் முன்னாடி கொள்வதன் மூலமாக, அவன் முன்னே அவன் பிள்ளைகளை சந்ததிகளை அழிப்பதன் மூலமாக ஹமாஸ் என்ற கொள்கையை அழிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் இவளை பலகீனப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த பொதுமக்களுக்காக இவள் போராடுவதாக சொல்கிறார்களோ அந்த பொதுமக்கள் வாயிலேருந்தே இவருக்கு வார்த்தையை உதிர்க்க வைக்க வேண்டும். ஏய் விடுங்கப்பா, உங்களால தான்ப்பா எங்கள் பிள்ளைகள்லாம் சாவுது, உங்களால தானப்பா நாங்கள் வீடு வாசலை இழந்து நிற்கோம் என்று சொல்ல வைக்குவதற்காக வேண்டும் என்று குண்டுகளை அப்பாவி மக்கள் மீது கொத்து கொத்தாக வீசினார்கள். அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராக்கெட்டில் எவ்வளோ வேகமாக ஃப்ளைட் வார் ஃப்ளைட் அடிக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குண்டு வெடிச்சேன்னா சரௌண்டிங் ஏறத்தாழ 300-300 யார்ட்ஸுக்கு ஒரு வீடு இருக்காது, சுண்ணாம்பரம் நொறுங்கி உள்ள இருக்கிற ஒரு பொருள் எதுவுமே மிஞ்சாது, உயிர் மிஞ்சாது, உடமைகள் மிஞ்சாது, ரப்பர் குப்பை காடாக தான் இருக்கும். உள்ளே எத்தனை உடல் உள்ள கடந்து நீண்ட நாளாக தவிச்சது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உள்ள வச்சு எத்தனை பிள்ளைகளை உணவளித்து திருப்பி காப்பாற்றும் செஞ்சான், எத்தனை உயிர்கள் கட்டடத்து உள்ள கடந்தது. இவையெல்லாம் அவள் தொடர்ந்து செய்த காரணம் என்ன தெரியுமா? அப்பாவி மக்களை கொலை செய்தால் ஹமாஸ் தானாக வீக் ஆயிரும். என்னடா நம்மளால தானே மக்கள்லாம் சாகுறான், மக்கள் நம்மளா செத்துறான், மக்கள் ஓடி எப்பா நீங்கள் தயவுசெய்து சரண்டர் பண்ணுங்கப்பா, அவங்க கைதிகளை விடுதலை பண்ணுங்க, நம்ம கைதி வராட்டி பரவாயில்ல, நாங்கள் ஏன் சாகணும் என்று மக்கள் கேட்பார்கள் என்று மக்களுக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்றே மக்கள் மீது குண்டு வீசி செய்து தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஸ்பி அல்லாஹ் நேமுல் வக்கீல் என்ற வார்த்தைக்கு பொருள்பட அந்த சகோதரிகள் வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமான அவனின் பாதுகாவலன். இன்னால் இல்லாஹு இன்னா இலகி ராஜுன், நாங்கள் இழந்தோம் அல்லாஹ் பிறந்தே வந்தோம் அவன் பிறமே மீள்கள் என்ற வார்த்தையின் பொருள் தெரிந்த மக்கள். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீஃபத்தி வஹ்லுப் லி கைரும் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த துயரத்தை தாங்கிக் கொண்டோம், இதற்கு பகரமாக சிறந்ததை தா என்று கேட்கக்கூடிய பண்புள்ள மக்கள் இந்த காரணத்தினால் தன் கண் முன்னே குழந்தைகள் துண்டு துண்டாக சிதறிய போதும் ஹஸ்பி அல்லாஹ் நேமுல் வக்கீல் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ஓ அரபிகளே, ஏ கோடை அரபி ஆட்சியாளர்களே, ஓ இஸ்லாமிய நாடுகளே, உங்களுக்கெல்லாம் மானம் வெக்கம் சூடு சுரணை இல்லையா? உங்களுக்கு மனைவி மக்கள் இல்லையா? இரக்கம் இல்லையா? ஏன் பார்த்து கொண்டிருக்க அல்லாஹ் இடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்களை திட்டினார்கள். விண்ணை நோக்கி ரப்பே உனக்கு கண்ணில்லையான யாருமே கேட்கறேன், நாங்கள் அல்லாஹ் மக்கள் மீளக்கூடிய மக்கள் என்று நம்பினார்கள். ஆகவே அவன் அடித்த எந்த குண்டும் பொதுமக்களுடைய உள்ளத்தை அசைக்கவில்லை. அல்லாஹ் ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன், இறைவ ரப்பே இவர்கள் மீது பொறுமையை கொட்டி இவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பனா பொறுமையை கொட்டிட்டான்.
குழந்தை சிதைத்து கிடந்த போதும் தாய் கம்பீரமாக அழுதாள், தவித்தாள், துடித்தாள். ரப்புக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லலை, ஹமாஸுக்கு எதிராக ஒரு வார்த்தை விடலை. இந்த ஹமாஸ்கார பயிர்களால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, இவங்களால தான் இழுத்து விட்டுட்டு போயிட்டான் என்று ஒரு வார்த்தை இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆகவே தான் 733 நாட்கள் ஆன பிறகும் இன்றைய வரைக்கும் இஸ்ரேலால் ஹமாஸ் என்ற படையை தோற்கடிக்க முடியவில்லை. அவர்கள் இழந்த இழப்பு கணக்கில்லாத இழப்பு. இந்த சம்பவம் இந்த டயத்தில் நீங்கள் பெண்கள் அதிகம் இருக்கிறதுனால சொல்கிறேன். பெண்களை உங்களுக்கு தெரியாத தாய்மார்கள் தான் ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. நிறைய கர்ப்பிணி பெண்கள் இருந்திருக்காங்க அந்த இடத்துல, நிறைய கர்ப்பிணி பெண்கள். ஏன்னா யுத்தம் நடக்கும் யாருக்குமே தெரியாது, இது பெரிய யுத்தமாக மாறி யாரும் முடிவு எடுக்கலை, எல்லாமே எதிர்பாராமல் நடக்கு. நிறை மாத கர்ப்பிணிகள் மாட்டிக்கிட்டாங்க. இவன் போய் மருத்துவமனையில் உள்ள குண்டப்பட்டான். மருத்துவமனையில் மருந்து கிடையாது. ரண சிகிச்சை கேள்விப்பட்டு அந்த காலத்தில் வார்த்தை பேர் ரண சிகிச்சைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து அனஸ்தீசியா, அதாவது வலி மறக்கிற மருந்து, மயக்க மருந்து கொடுத்து செய்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் அது கிடையாது. ரண சிகிச்சை, ரண அறுவை சிகிச்சை, ரொம்ப ரணம்னா வேதனைன்னு சொல்லுவாங்க. அந்த சிகிச்சை தாய்மார்கள் பல சிசரின் எப்படி நடந்ததுன்னா, மயக்க மருந்து கொடுக்கப்படாமல், ஊசி கொடுக்கப்படாமல் தாய் வயிறு கிழிக்கப்பட்டு, தாய் வயிறு கிழிக்கப்பட்டு அந்த குழந்தை வெளியெடுக்கப்பட்டது. ஆனால் நீண்ட நேரம் அந்த குழந்தைகள் உயிர் வாழ்ந்ததா என்று கேட்டால், பிறந்த குழந்தைகள் கொஞ்ச நேரத்தில் சில குழந்தைகள் மரணிச்சிரு. ஏன்னா இன்குபேஷனில் வைக்கணும். உங்களுக்கு தெரியும், நியோ நேட்டோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகளை பிறந்த உடனே ஒரு பெட்டியில் வச்சு சில சிரமங்கள் ஆகிட்டுன்னா உள்ளே வச்சு இன்குபேஷன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள எந்த வசதி வாய்ப்பு இல்லை. பிறந்த குழந்தைகள் தாய் மடியிலேயே கருவறையிலிருந்து வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலே பிள்ளைகள் தவித்து துடித்து செத்து போனன. இதெல்லாம் தாய் எப்பவும் சகிச்சுக்கிட்டே இருந்தான். எனக்கு தெரியுமா, ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற இந்த உறுதிப்பாடு. சாப்பாடு ஃபுல்லாக நிறுத்திட்டான். அவன் பார்க்குறான், ரஃபா எல்லை வழியாக இவளுக்கு உணவு வருது, உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. எஜிப்து பக்கத்தில் இருக்கிற நாடு எஜிப்து நாடு, அந்த நாட்டுடைய கேட்டு வழியாக தான் உணவு வரணும். உள்ள உணவு தானியம் போகக்கூடாது அப்படின்ட்டான். உணவு தானியம் எல்லாம் நோன்பு வைக்கிற மக்கள் தானே. நம்ம நோம்பில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், யாராவது சொல்லுங்கள். நோன்பு வச்சாச்சு, நோன்பு வச்சோடனே நம்ம அடுத்த டார்கெட் என்ன தெரியுமா? என்னது சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். இஃப்தார் தான். அல்லாஹ் நம்மளை வந்து பலகீனமாக தான் படைச்சிருக்கான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அதான் நீங்கள் நோம்பு எதிர்பார்த்துருக்க வரைக்கும் அல்லாஹ் பூமி சந்தோஷத்தான் படுறான். ஏன்னா நம்மளோட பலகீனத்தை அல்லாஹ் ஒத்துக்கிறது இல்லையா? பசி வந்தால் 10 பறக்கும் தான். பசி வந்தால் 10 பறக்கும். 1 நாள், 2 நாள், 3 நாள் கிட நாட்கள், வாரங்கள், மாதங்களாக பசி பறி நீடிக்குது. குழந்தைகளில் வந்து ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகம், அந்த ஒட்டகத்துக்கு ஒரு பண்பு என்னென்னா, தனக்கான ஆகாரம் சரியாக கிடைக்காதப்போ தனக்கு திமிழில் இருக்கிற கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பை எனர்ஜியாக மாற்றிடும். எனர்ஜியாக மாற்றி சத்தாக மாற்றி என்ன செய்யும், தன் உயிர் வாழ்ந்துவிடும், அடாப்ட் ஆகிவிடுதாங்க. இந்த குழந்தைகள் உடலில் உள்ள கொழுப்புகள்லாம் பசியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தானே கொழுப்பை எடுத்து உருக்கி, இப்போ என்ன ஆகிட்டேன்னா, இந்த குழந்தைகளுக்கு எலும்புக்கும் தோலுக்கும் இடையில சதையே கிடையாது. எலும்புக்கும் தோலுக்கும் இடையே சதையே கிடையாது. ஏன்னா பசியும் பட்டினியும். பசி அடிவரை கவி பிடிச்சதுன்னு வைங்க, சுபஹானல்லாஹ், அதை மாதிரி கொடுமை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு தாய் தன் பசியை கட்டுப்படுத்தி கொள்வாள். பால் அருந்துகிற குழந்தை காத்திருக்கு. இவளுக்கு உணவு இருந்தால் தான் பால் சுரக்கும். இவளுக்கே உணவு இல்லை, மடியில் பால் சுரக்கலை. தாய் வச்சு வச்சு பார்க்கா, குழந்தைக்கு என்ன செய்யலை, பால் இல்லை. குழந்தை பட்டினியாக கிடக்கு. மாற்று உணவுக்கும் வழி கிடையாது. பச்சை பிள்ளைக்கு என்ன கொடுப்பீங்க? பால் சப்ளை கிடையாது. நல்லா கவனிச்சுடுங்க. விநியோக பால், ஆடு மாடு கால்நடைகள் பாலும் கிடைக்கல, தாய்ப்பாலும் கொடுக்க முடியல. தன் கண் கையிலேயே குழந்தை பட்டினியாய் சாகுது. அதாவது மனிதநேயத்துக்காக என்ன சொல்லுவாங்க கேட்டால், பிரான்ஸ் நாட்டில் புலிட்சன் ஒரு விருது கொடுப்பான். அந்த விருது எதற்கான? சிறந்த போட்டோகிராஃபிக்காண்டி கொடுக்க. சிறந்த போட்டோகிராஃபி. ஒரு சிறந்த போட்டோகிராஃபருக்கு ஒரு விருது கொடுத்தான். அதாவது நல்ல போட்டோ எடுக்கிறவனுக்கு ஒரு விருது கொடுப்பான். உலகத்தை சிறந்த புகைப்பட கலைஞர் அப்படின்னு. அது எதுக்குன்னு கேட்டால், ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு கடுமையான பஞ்சம். உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கா நாட்டிலே நிறைய வறுமையான நாடுகள்லாம் இருக்குது. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒன்றில் ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்னு கேட்டால், இதே போல் தாய்க்கு வந்து அந்த குழந்தைக்கு பாலூட்ட முடியல, வறுமையின் காரணமாக பாலூட்ட முடியல. தாய்க்கே உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது நீர் தேக்க முடியல இடங்களில் போய் தண்ணி தங்கி கிடக்கும். அந்த இடத்துல போய் களிமண் எடுக்கணும்.
அந்த களிமண்ணை எடுத்து அந்த களிமண்ணை சுத்தம் பண்ணணும். வடிகட்டி 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 அந்த தண்ணி மட்டும் வடிஞ்சு நின்றும். அந்த தண்ணி காஞ்ச பிறகு கொஞ்சம் இறுகின செய்யும், சின்ன களிமண் போல காட்சி அளிக்கும். அதை பிஸ்கட் மாதிரி செஞ்சு சப்பி சாப்பிடும். இதுதான் அந்த தாய்க்கு உணவு. தாய் பசி தாங்க முடியாமல் என்ன செஞ்சிட்டான்னா அந்த உணவை தேடி போயிட்டா. குழந்தைய வச்சுட்டு போயிருக்கா. குழந்தை பசியில் கத்தி 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 குழந்தை சத்தம் கேட்டு ஒரு பருந்தோ கழுகோ ஒன்று பறந்து வருது. வந்து என்ன செய்யுன்னா அந்த குழந்தை பக்கத்தில் ரெடியாக நிற்கிது ராட்சச பறந்து. இந்த காட்சியை ஒரு புகைப்பட கலைஞர் என்ன செய்யறான்னா அப்படியே வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்காண்டி. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்ததுன்னா அந்த குழந்தை பசி தாங்க முடியாமல் கத்தி 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 புள்ள மவுத்து இறந்துட்டு, பிள்ளை இறந்துட்டு கழுகு அதை கொத்த போகிற காட்சியை ஷூட் பண்ணிட்டான். இந்த காட்சியை எடுத்து வெளியே போட்டதான் சிறந்த புகைப்பட கலைஞர் பொலிட்சர் விருது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. விருதை வாங்கிட்டான். விருதை வாங்கினவர் மக்கள் சாகச்சு. டேய் குலகார பையில, அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஐக்கிய நாட்டு சபையினுடைய மக்கள் நிவாரண பணிக்கான முகாம் இருக்கு. அங்கே நீ தூக்கிட்டு ஓடி இருந்தேன்னா அந்த குழந்தைய நீ காப்பாற்றிக்கலாம். மாறாக அந்த குழந்தை சாகிற நேரம் வரைக்கும் நீ காத்து கிடந்து என்ன பண்ண, அப்பாவி குழந்தையை கொலை செய்வதற்கு நீ காரணமாயிட்ட சொல்லி அவனுக்கு எதிராக கருத்து எழுதிய போது துக்கம் தாங்க முடியாமல் நான் பெரிய ஒரு உயிரை கொள்வதற்கு நானே காரணமாயிட்டேன், கண்ணு முன்னாடியே குழந்தை செத்தது கூட எனக்கு தெரியல, நான் வெகுமதி பரிசு வாங்குவதற்காக நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டானா தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டான். இது நடந்த உண்மை, இது கதையெல்லாம் நடந்த உண்மை. மனிதனே அப்படி இருக்கு. ஒரு குழந்தை இப்படி பசிக்கு தவித்தா. ஆனா அங்க இறந்த குழந்தைகள் எவ்வளவு தெரியுமா? 22,000 குழந்தைகள் இறந்திருக்கு. கை குழந்தை முதல் 12 வயது வரைக்கும் 22,000 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். 22,000 தாய்மார்களுக்கு சந்ததி கிடையாது. 22,000 குழந்தைகளுக்கு தாய்மார் இருக்கிறாளா என்ற விவரமும் இல்லை. என்ன ஆயிருக்கு தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு வீட்டில் ஆண்மகன் இருக்காரா, அல்லது மனைவி இருக்காங்களா, அல்லது பிள்ளை இருக்கா இறந்துட்டா, அல்லது கணவனுக்கு யுத்தத்துக்கு போனான்னு இறந்துட்டானா, அல்லது கணவன் தங்களிடத்தில் குண்டு வீசி கொல்லப்பட்டானா, யார் எங்க எதுவுமே தெரியாது. யார் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்தார்களோ ஒரு தகவல் இப்படியே பரிமாற்றம் இருக்கும். நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்க என்ற நிலை தான் இருக்கே ஒழிய யாரும் எங்க உயிரோடு இருக்கிறா என்ற முழு நிலைக்கு கூட அரசாங்கத்தால் கணக்கெடுக்க முடியாத துயர வாழ்க்கையை வாழ்கிற மக்கள் தான் யார்? பாலஸ்தீன மக்கள். எல்லாமே எதற்காக தெரியுமா? பாலஸ்தீன் என்ற பூமி இது அல்லாஹுடைய பூமி. அவங்களோட சிந்தனை இருக்கு. மஸ்ஜித் அக்ஸா என்ற 3வது புனித தலம் இருக்கிற பகுதி அந்த நாடு தான். அவங்க அந்த மண்ணை நேசிக்கிறார்கள் அவர்கள். நாம் ஏன் இந்திய நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி உணர்வு வரலன்னு வேதனைப்படுது நம்ம. ஏன்னா நாமெல்லாம் வெள்ளைக்காரனை எதிர்த்து நீண்ட நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் போராடிய நாடு இந்தியா. இந்த சுதந்திரத்திற்காக போராடிய நாடு. எத்தனை மன்னர்கள், எத்தனை போராட்ட களங்கள், எத்தனை வீரர்கள் உயிர் துறந்தார்கள், எத்தனை சிறை துன்பங்களை அனுபவித்தார்கள். ஆனா இந்த நாட்டு மக்கள்கிட்ட வீரியமே வரல. தமிழகம் மட்டும்தான் எனக்கு தெரியும் செஞ்சது. தனது துக்கத்தை வெளிப்படுத்திச்சு, தனது ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கு, கரங்களை ஆதரவு கரம் நீட்டியிருக்கு என்று சொன்னால் பாலஸ்தீன மக்களுக்காக உலகமே அணிதிரண்டு. உலகமே அணிதிரண்டு. காரணம் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பட்டினி சாவு இருக்குல்ல, அதாங்க பஞ்சத்தால பட்டினி ஆகலாம். ஊர்ல தண்ணி, மழை பெய்யல, தண்ணி கிடையாது, ஆத்துல தண்ணி இல்லை, குளத்துல தண்ணி இல்லை, ஏரியில தண்ணி இல்லை, குட்டையில தண்ணி இல்லை, பூமி கிடையாது, கிரவுண்ட் வாட்டர் கிடையாது. என்னையா செய்ய? தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. அது பஞ்சம் நிஜமானது. பயிர்கள் வாடும், உயிரினங்கள் சாகும், நோய் நொடிகள் பரவ ஆரம்பிக்கும். இதெல்லாம் நிஜம்தான். இது இறைவனுடைய ஏற்பாட்டில் அப்படி இருக்கு. பஞ்சம் வந்து சோதிக்கப்படுவான் மனிதன். ஆனா இது எல்லாமே இருந்தும், இது அத்தனையும் இருந்தும் உள்ளே உணவை வேண்டும் என்றே போக விடாமல் துப்பாக்கி முனையில் வந்த உணவுகளை இப்படி பாருங்க, எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. இது பார்டர், இது பார்டர். இந்த பக்கம் 500-600 லாரி வாகனத்தில் உணவு இருக்கு. அங்கேருந்து 50 அடி தூரத்தில் 3 லட்சம் பேர் உட்கார்ந்துருக்கான். உணவு இங்கேருந்து 100 மீட்டர் தூரத்தில் நடுவில் இராணுவம், இஸ்ரேலிய இராணுவம். கை கெட்டது வாய் கெட்டது. உணவு கிடைக்கல. அதையும் மீறி சில நாடுகள் ஹெலிகாப்டர் மூலமா ஏர்லிஃப்ட் பண்ணி இடம் செஞ்சானா உணவு கொண்டது போட்டான். அந்த மக்கள் ஓடி ஓடி போய் எதுபடி கடல்ல விழுது. நீச்சல் தெரியாத பிள்ளைகள் கூட பசியும் பட்டினி கிடக்கிற காரணத்தினால். அதுக்கு உதாரணத்தை சொல்லிட்டு போறேன். யாரெல்லாம் கடல்ல குதிச்சா தெரியுமா? நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு காட்சி வீடியோல வந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு 8 வயது சிறுவன் அல்லது 10 வயது சிறுவன் தன் 1.5 வயது தங்கச்சிய குண்டு வீசப்பட்டு குடும்பம் சிதறிட்டு, தாய் இன்னொரு 2 பிள்ளைகளோட எங்கேயும் தாய் போயிட்டாங்க. 2 பிள்ளைகள் குண்டு வீசின போது சிதறி ஓடிய போது இந்த 8 வயசு பையனும் 1.5 வயசு பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க இருந்து இன்னொரு முகாமுக்கு தாய் போயிட்டாங்க.
இந்த சின்ன 1.5 வயசு குழந்தை அப்படியே முகமெல்லாம் குண்டு வீசி மண்ணாக்கப்பட்டு தலைமுடியெல்லாம் கடைந்து வயிற்றுல ஒன்றுமில்லை, குடிக்க ஒன்றுமில்லை. அண்ணன் கையை பிடிச்சிட்டு அழுது. சுபஹானல்லாஹ். அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள், வாய்ப்பு கிடைச்சா யூடியூப்பில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, தயவுசெய்து நீங்கள் பாருங்கள் அதை. அந்த 8 வயது சிறுவன் தன் 1.5 வயது குழந்தை தங்கச்சியை தோளில் தூக்கி போட்டுட்டு இங்கே இருந்து இன்னொரு பகுதிக்கு மக்கள் கடந்து போகிறாங்கல்ல, குண்டு வீசப்பட்ட இடத்தை விட்டு நகர்ந்து போகிறாங்கல்ல, தெற்குல இருந்து வடக்கு, வடக்கு இருந்து தெற்கு, இப்படி சொல்லிகிட்டே இருப்பான். வடக்கு காசா தெற்கு காசா, இங்கே போங்க அங்கே போங்கம்மா. அந்த குழந்தையை தூக்கிட்டு 8 வயசு 10 கிலோமீட்டர் நடந்திருக்கான். அந்த குழந்தை வந்து அண்ணனோட காலை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கு. அந்த இவனும் பசியிலையும் தாயையும் தேடிட்டு அழுதுகிட்டே தன் தங்கைக்கும் ஆறுதல், அதை ஒருத்தர் வீடியோ லைவாக எடுத்துக்கிட்டே வரான். தன் தங்கைக்கும் ஆறுதல் சொல்லிட்டு, அவனுக்கு அம்மா அங்கே இருக்கலன்னு தெரியாது, அம்மா எங்கேயாவது கிடைச்சிட மாட்டாங்களான்னு சொல்லி என்ன செய்கிறான், தேடி தேடி புள்ள அலையுது. கடைசியாக என்ன செஞ்சிடலாம், 10 கிலோமீட்டர் கடந்து போய் பசியோடும் துக்கத்தோடும் தாகத்தோடும் அந்த தாயை போய் கண்டுபிடிச்சி அந்த தாய் இந்த குழந்தையை கட்டி அணைக்கிற காட்சி இருக்குல்ல, இது ஒரு பக்கம். இன்னொரு கேம்ப் அப்படியே காட்டுறான். தன் பிள்ளையை காணாமல் போயிட்ட பிள்ளை வராதான் வாசல்னு காத்து இருக்கிற தாய். இன்னொரு பிள்ளை வந்தான், கால் துண்டாயிட்டு, கால் துண்டான முட்டு கீழே கால் கிடையாது, குண்டு வெடிச்சு கால் செதறி போச்சு. அந்த குழந்தையை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அந்த தாய் எப்படி இருப்பா நினைச்சு பாருங்க. வீட்டில் ஒரு பக்கம் வீட்டில் பெற்றோர்களே ஊனம், நல்லா கேட்டுங்க, 10ல் 1 பேர் நிரந்தர ஊனம், 10ல் 1 பேர் நிரந்தர ஊனம் அப்படின்னா புரியுதா? வீட்டுக்கு ஒரு கை கால் விளங்காதவர்கள், பார்வை இல்லாதவர்கள், காது இல்லாதவர்கள், கண் இல்லாதவர்கள், என்ன முகங்கள் சிதைந்தவர்கள், முகங்கள் சிதைந்தவர்கள். இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலையிலே ஒரு குடும்பம் வாழுது. சில பேர்கள் குடும்பமும் கிடையாது, சிதைந்து போய்விட்டன. இந்த கொடிய காரியத்தை செய்தவர்கள் யார் கேட்டால் இந்த அயோக்கிய இஸ்ரேலிய ராணுவம் என்ன செய்யறானா, கொஞ்சம் கூட போர் என்றால் அதுக்கு எந்த நீதியும் இல்லைன்னு உலகத்துக்கு சொல்ல யார், யூத அயோக்கியர்களும். இவருக்கு சப்போர்ட் யார் கேட்டால் முழுக்க அமெரிக்கா என்ற நாடும் ஐரோப்பிய நாடுகள் அவர்களுக்கு ஆயுதங்களை குவித்தார்கள். ஆனால் அவர்களால் உள்ள பூமிக்குள்ள போய் என்ன செய்யல, எதிரிகள்கிட்ட பலமாக நிற்க முடியாது. ஹமாஸ் என்ற இயக்கத்துக்கு முன்னாடி நிற்க முடியல. காரணம் ஏன் தெரியுமா? ஹமாஸ்கள் ஏந்திருப்பது வெறும் துப்பாக்கி மட்டும் கிடையாது, அவள் இதயத்தில் ஏந்திருப்பது அல்லாஹுடைய அந்த மறுமை வீட்டை அவள் ஆதரவித்திருக்கிற காரணத்தினால் உள்ளங்களும் பாதங்களும் பலமாக உள்ள நிற்குது. இஸ்ரேலிய ராணுவம் என்ன பண்ணான் தெரியுமா? போர்க்களத்தை விட்டு நிறைய பேர் தப்பிச்சு ஓடிட்டான். இஸ்ரேலுடைய விமான நிலையங்கள்லாம் ஃப்ரீயா திறந்திருக்க காலத்தில் அநேக ராணுவ வீரர்கள் டபுள் சிட்டிசன்ஸ் வச்சிருந்த தப்பிச்சு நாட்டை விட்டே ஓடிட்டான். இந்த சண்டையில் நிற்க முடியாது என்பதற்கு ஏன் தெரியுமா? ஒரு கதை உண்டு. அதாவது ஒரு சிறுத்தையும் ஒரு மானும். மான் வந்து சிறுத்தை மானோட வேகமாக ஓடக்கூடியது உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது வேட்டை பிராணி, வேகமாக ஓடும். ஒரு சிறுத்தை மானை துரத்துது, நீண்ட தூரம் துரத்துது. ஆனால் சிறுத்தையால் அந்த மானை பிடிக்க முடியல. சிறுத்தையும் கடைசி வரைக்கும் துரத்தி பார்க்க, மான் ஒரு கட்டத்தில் தப்பிச்சு ஓடிட்டு, மான் போய் தப்பிச்சு ஓடி ஒரு இடத்துல ஒதுங்கி நின்று பார்க்குது. அருகே மற்றொரு முயல் இருந்ததாக சொன்னார்கள். அந்த முயல் கேட்டது, என்னப்பா ஒன்றோட அவன் தானே வேகமாக ஓடுவான், நீ எப்படி தப்பிச்சு வந்துட்டன்னு கேட்டபோது அந்த மான் சொன்னது, அவன் என்னை கொல்வதற்காக என்னை துரத்துக்கு ஓடி வருகிறான், நான் என்னை பாதுகாக்க ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆகவே அவனோட வேகமாக நான் ஓடினேன். ஹமாஸ் என்பது எப்படின்னா தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆயுதம் எடுத்துக்கிற குரூப், தன்னை பாதுகாத்துக் கொள்ள, எதிரிகளை அழிப்பதற்காக இல்லை, தன்னை பாதுகாத்து டிஃபென்ஸ் சைட்லேருந்து எடுத்துக்கொண்டு ஆயுதம் எடுத்தவர்கள். ஆகவே அவளுக்குள்ள வீரத்திற்கு சமமாக இஸ்ரேலிய ராணுவர்களால் நிற்க முடியாத போதுதான் ஒரு தனி மனிதனாக 50 பேர் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடிய அளவுக்கு லோன் வுல்ஃப் என்று சொல்லக்கூடிய தனி ஓநாய் ஒரு ஹமாஸ் தனியாக வருவார், உடலில் வந்து வெடிகுண்டை தெரிச்சிருப்பார் அல்லது கையில் இம்ப்ரவைஸ்ட் ஆயுதங்களை வச்சிருப்பார், அதாவது நவீனமான ஆயுதங்களை. இந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு எதிரிகளின் படை வருகிற பொழுது அவங்க டேங்க் பீரங்கி வண்டி மேலே நேரடியாக தாக்குதல் தொடுக்கிறது. ஒரே நேரத்தில் 20 ராணுவர்களை காலி பண்ணிட்டு இறைப்பாதலை தன் உயிரை அர்ப்பணித்துக்கிறது. நாம் இறந்தால் 20 உயிரை அல்லது 50 உயிரை காலி செஞ்சுட்டு தான் நான் போவேன் என்ற அந்த இருமாப்போடு உறுதியோடு சண்டையிடுகிறார்கள். அந்த சண்டை விளைவாக இஸ்ரேலிய ராணுவம் நிலை குனிந்து போய் இன்றைக்கு வந்திருக்கிற தகவல்படி இஸ்ரேல் ராணுவத்திலே 17,000 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவத்தில் இங்க பாலஸ்தீனத்தில் கொன்றது யாரை? இங்க ஜிகாதிகள் கொல்லப்பட்டாலும் அதிகமாக கொல்லப்பட்டது
63,196 என்று பாலஸ்தீன சுகாதாரத்துறை எண்ணிக்கை 63,196 பேரை கொலை செய்து கொண்டிருக்கான், குண்டு போட்டு கொண்டிருக்கான். அதுல 20,000 குழந்தைகள், 20,000 பெண்கள். எங்கெல்லாம் பெண்கள் கூடுவார்களோ, எங்கெல்லாம் குழந்தைகள் கூடுவார்களோ, எங்கெல்லாம் நோயாளிகள் தங்குவார்களோ அந்த இடத்தை திட்டமிட்டு கொலை செய்தார்கள், குண்டு வீசி கொலை செய்தார்கள். போராளிகளை நேருக்கு நேராக களத்தில் சந்திக்க முடியாத கோழைகளாகத்தான் இந்திய இராணுவம் இருக்கிறது. மக்களை தங்குவதற்கு வீடே கிடையாது. வீடு இப்போதைக்கு நீங்க 10 ஆண்டுகளுக்கு அந்த வீடை கட்ட முடியாது. 10 வருஷத்திற்கு அந்த இடத்துல எந்த வீடும் யாரும் கட்டவே முடியாது. அப்படியே காங்கிரீட் காடு தான். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு வீடை கட்டுறது ரொம்ப கஷ்டம். இடிச்சு தரமட்டம் ஆக்கிச்சுன்னா அந்த வீட்டை ஜாமானை எடுத்து அள்ளி கொண்டு போடுறதுக்கே பெரும் சிரமமாயிரும். ஒரு நாட்டிலேயே 90% பில்டிங் இடிச்சு தரமட்டம் ஆகிட்டான். 90% வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுட்டு தங்குவதற்கு ஒதுங்குவதற்கு எந்த இடமும் கிடையாது. அந்த மக்களோட உறுதியை நீங்க பாருங்க. நல்லா சிம்பிளா சொல்றேன். ஒரு மழை வந்தா போதும். ஒரு மழை வந்தால் நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது இடத்துல ஒழுகுனா நம்ம ராத்திரி தூங்க மாட்டோம். மழையை திட்டம். இந்த இளவு பிடிச்ச மழை பெஞ்சு ஒழுகுது, வீடு ஒழுங்கு சொல்ல மாட்டான். இளவு பிடிச்ச மழையே இளவுமா. நல்லா பார்த்துக்கிடுங்க. அங்கே பனி அடிச்சா அப்படின்னு தெரியுமில்ல, பனி அடித்தா 18 டிகிரிக்கு வந்துடும். 12 டிகிரி 18 டிகிரிக்கு என்ன செய்யும், குளிர் அப்படியே குளிர் தாக்க ஆரம்பிச்சிடும். மேலே போது எதுவுமே கிடையாது, சேலை துணிகள் மட்டுமே. தாய் அணிந்த சேலை துணிகள் மட்டுமே என்னவா இருக்கு, அங்கே கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கு. எவ்வளோ பனி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு மணி நேரம் மட்டும் மின்சாரம் வெட்டு வந்துட்டுனா ஆட்சியை கவுத்துருவோம். நம்ம மின்வெட்டு என்ன ஃபேன்லாம் எவ்வளோ தூங்குவான், கொசு அடி தாங்க முடியல, ஆட்சியை கல்லடா ஓட்டு போட மாட்டோம் சொல்கிறோமா இல்லையா? உண்மையை பேசுங்க. நீங்கள் நினச்சி பாருங்க. அங்கே எந்த கடுமையான கொடிய வெயில் அடிக்குது, பகலோ இரவோ பனி கொட்டுது. அந்த மக்கள் தாயும் கணவனும் பிள்ளைகளை குழந்தைகளை அணைச்சி பிடிச்சிக்கிட்டு சரி ரைட்டு கொஞ்சம் சூடாக ஏதாச்சும் போட்டு ஒரு சுக்கு காப்பியாவது குடிக்கலாம், வெண்ணியாச்சும் சுடு தண்ணியாவது குடிக்கலாம். கேட்டா குடிக்க தண்ணீரும் கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. குடிக்க தண்ணியும் கிடையாது, எரிபொருளும் கிடையாது, உணவும் கிடையாது. தூங்கி எந்திரிச்சா சாப்பிட ஒரு வாய் டீ குடிக்கலாம்னு அதுக்கும் வழி கிடையாது. சரி தூங்கி எந்திரிச்சா இந்த இடத்துல ராத்திரி தூங்க முடியுமா என்றால் அதுவும் கிடையாது. எப்போ எந்த நேரத்தில் குண்டு போடுவான்னு தெரியாது. எப்படி செய்வான் தெரியுமா? ஒரு கட்டடத்தை குண்டு அடிக்க போறான்னு சொல்லுவான். இந்த இடத்த விட்டு நீங்க காலி பண்ண ஹெலிகாப்டர் நோட்டீஸ் போடுவான். எவ்வளோ டைம் கொடுவான் தெரியுங்களா? 10 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணணுமா. 14 அடுக்கு குடியிருப்பு மாடி, அதுல 12 வீடுகள் இருக்கு. இதே மாதிரி 12 வீடுகள். அவங்க யாரும் கேட்டா அங்க பாலஸ்தீன பழங்குடி மக்கள் அவங்கள்ட்ட இஸ்ரேல் ஆதரவு கேட்ட போது ஆதரவு தர முடியாது, வாழ்ந்தா எங்க மக்களோடு வாழ்வோம், எங்க மக்களோடு மரணிப்போம் என்று சொன்ன போது நோட்டீஸ் போட்டான். 10 நிமிஷம் நீங்க இடத்த காலி பண்ணணும் அப்படின்னா 10 நிமிஷத்துல முடிவாங்க? 10 நிமிஷத்துல முடியுமா? 14 மாடி கட்டடம். வீட்டில் எதை தூக்கிட்டு எங்க தூக்கிட்டு ஓடுவீங்க? ஒரு முக்கியமான இடத்துக்கு ஒரு வெளியூருக்கு போகணும் முடிவெடுத்தா கூட என்ன ட்ரெஸ் எடுக்க, இதை எடுக்கவா அதை எடுக்கவா, எதையாவது விட்டுட்டோமா, யோசனை எத்தனை ஓடுது யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் வெளியூருக்கு போற எத்தனை தயாரிப்புகள் நம்ம இருக்கோம். ஆனால் 10 நிமிஷம் நோட்டீஸ் கொடுங்க, 10 நோட்டீஸ் பறக்க விட்டுருவான். அது காத்துல அப்படியே ஆடி 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 பறக்கிறதுக்கே 2 நிமிஷம் வந்துடும். சொன்ன டயத்துக்கு கொண்டு போடுவான். 8 நிமிஷம் தான் இருக்கு. 14 மாடியில் இறங்கி ஓடி வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆயிரும். ஓடி வருதா இது கடை நீங்க உங்க உடைமைகளை கையில கிடைச்ச தூக்கிட்டு வாழ்வாதாரத்துக்கு தூக்கிட்டு ஓடணும். முதியவர்கள் வயசானவங்க நோயாளி இவங்களை தூக்கி கொண்டு தப்புஜம் வெள்ளத்தின் கீழே இறங்கி அடிச்சாம் பாருங்க. குண்டு சர 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 அடிக்கான். 147 பேர், 140 உடல் சிதறி துண்டு துண்டா கிடக்கு. உலகம் பார்த்து கண்டனம் தெரிவிக்குது. உலகம் செய்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இஸ்ரேலை கண்டிக்கிறோம். கண்டிப்பதா என்ன நடக்க போகுது? எந்த உயிர் பலியும் தடுக்கப்படவில்லை. மக்கள் அநியாயமாக கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் கோழைகளாய் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் காலையில் விழுந்து நக்கி பிழைக்கிற கொடியவளாக மாறி போனார்கள். ஆட்சி அதிகாரம் பதவி சுகத்திற்காக சொந்த மக்கள் அரபு மக்கள் இஸ்லாமிய மக்கள் கொல்லப்பட்ட போதும் மனிதனையும் பாராது அவர்களுக்காக கொலை செய்வதை தண்டித்து கூட கேட்க சக்திகளாக மாறி போய் வாயெடுத்து போய் அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்க? ஹமாஸ் கேட்ட ஒன்னே ஒன்றுதான், ஓ அரபு நாடுகளே இஸ்லாமிய நாடுகளே, நீங்கள் எங்களோடு நீங்கள் யுத்த களத்தில் நிற்க வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் ஆயுதங்களும் தர வேண்டாம், பசிக்கிற எங்கள் மக்களுக்கு உணவும் தண்ணியும் கொடுங்கள், நோயில் தவிக்கிற துன்பப்படுற எங்கள் மக்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி மட்டும் நீங்கள் செய்யுங்கள், இந்த களத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். அயோக்கியர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு உடைக்க என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள்.
நீ முஸ்லீம் கிடையாதுடா, பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நீ எப்படா வயிறு உடைக்க திங்க, நீ முஸ்லீம் கிடையாது, நீ என்னை சார்ந்த கிடையாதுன்னு சொன்ன போது உங்களுக்கு தெரியும் அரபுக்காரன் எப்படி சாப்பிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மந்தி, பிஸ்தா, பருப்பு, கறி, இப்படி வெறி பிடித்தவர்கள் திண்டு ஒன்று கொளுத்தார்கள். ஆனால் இந்த மக்கள் பசியும் பட்டு டிவியில் லைவாக காட்டுதான். ஒரு சட்டியில் கஞ்சியை காய்ச்சி கொண்டு வைக்கிறாங்க. 300-400 பிள்ளைகள் தட்டை தூக்கிட்டு ஓடி வருது. சுபஹான், அந்த காட்சியை பாருங்க. அது நம்ம பிள்ளைகளாக இருந்தா, நம்ம தங்கச்சியாக இருந்தா, தங்கச்சி அக்கா பிள்ளையா இருந்தா, அந்த பிள்ளைகள் வந்து நிற்கிது. 300 பிள்ளைகளுக்கும் கவலை. ஐயோ, இதில் ஒரு கரண்டியாவது நமக்கு கிடைச்சிடாதா? இந்த ஒரு கரண்டியில் தான் அது சாப்பிடணும், தம்பிக்கு கொடுக்கணும், அம்மாவுக்கு கொடுக்கணும். நினைச்சு பாருங்க. இதில் இந்த இடிபாடுகளுக்கு இடையே 300 பேர் உள்ள ரஷ் பண்ணும்போது தட்டை நீட்டுதுல, எடுக்கும்போது தட்டு தலையில் தட்டிடுது. ஏன்னா பிள்ளைகள் மோதுது பாருங்க. 300 பிள்ளைகள் மோதுது, கிடைக்குது, கீழே சிந்துது. அல்லாஹ், இந்த காட்சியில் நீங்க பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. எவ்வளவு கொடுமைகளை எல்லாம் அல் ஜஸீரா டிவியில போட்டு காட்டுதான். இந்த அரபு நாட்டு பொறுக்கிகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் போய் அமெரிக்காவில் உட்காந்து நல்ல வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்டுட்டு அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இந்த மக்கள் சாவதை ரசித்தார்கள். ஆனால் ஈரான் என்ற நாடும் ஏமனை சேர்த்த ஹூதிகளும் லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா என்ற இயக்கங்களும் மட்டும்தான் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக யுத்தமே தொடுத்தார்கள். நேரடி ஃபைட்டு சொன்னாங்க. ஏமனை சேர்த்த ஹூதிகள் சொன்னார்கள், பாலஸ்தீனத்தில் யுத்தத்தை நிறுத்தவில்லை என்று சொன்னால் செங்கடல் வழியாக ஒரு கப்பல் போக முடியாது என்று சொன்னார்கள். ஏய், நீ எல்லாம் ஒரு நாடாடா, உன்னையெல்லாம் 3 மணி நேரத்தில் அழிச்சிடும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சவால் விட்டார்கள். அவர்கள் போய் குண்டுமலைகளை பொழிந்தார்கள். நூற்றுக்கணக்கான ஹவுதிகளை கொலை செய்தார்கள். அவர்கள் வீடுகளை தரைமட்டமாக்கினார்கள். இஸ்ரேலை விமானம் திரும்புவதற்கு 10 நிமிஷம் டைம் ஆச்சு. அடுத்த 20 நிமிஷத்தில் ஹவுதிகள் இருந்து 10-12 அங்கேருந்து எரிகணைகள் மிசைல் அங்கேருந்து இங்கே வந்து இஸ்ரேலில் வந்து விழுந்துச்சு. இஸ்ரேலை வந்து தாக்குச்சு. சொன்னார்கள், இஸ்ரேலிகளை புரிந்து கொள்ளுங்கள், வலியும் வேதனை நீ உணர வேண்டும் என்று சொன்னால் என் எரிகுண்டில் உனக்கு விழும். பாலஸ்தீன மக்களின் பசியும் வழி நீ பாரு, உனக்கு தெரியும் என்று அங்கேருந்து பதிலுக்கு அடித்த மக்கள் தான் யாரு? நீங்கள் நான் சொல்றோம் ஷியா. அவங்களாம் முஸ்லீம் இல்லைன்னு சொல்றோம்ல, இந்த ஷியா மக்கள் தான் என்ன செய்தாங்க? அவனுக்கு அடிச்சா எனக்கு வலிக்கும் என்றார். இஸ்லாம் என்ன சொல்லுச்சு? ஒரு கண்ணில் அடிபட்டால் மற்றொரு கண் வேதனை வெளிப்படுத்த வேண்டும் சொன்னதா இல்லையா? ஒரு கண் அடிபட்டால் மற்றொரு கண் வேதனை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லுச்சா இல்லையா? அப்ப யாருக்கு அடித்தால் யாருக்கு வலிக்கிறது? ஏன் சுன்னத்துல் ஜமாத் நாடுகளுக்கு வலிக்கலன்னு கேட்டா, அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, தலைவர்கள் முனாஃபிகளாக மாறி நயவஞ்சகளாக ஆகி போனார்கள். நயவஞ்சகர்கள். அல்லாஹ்வின் தூதர் நம்பிக்கைக்குள் அவர்கள், நாங்கள் அல்லாஹ்வை நம்புறோம், தூதரை நம்புறோம், மறுமையை நம்புறோம், ஆனால் சக முஸ்லீம்கள் கொல்லப்பட்டால் ஏன் என்று கூட கேட்க மாட்டோம் என்றார்கள். ஆனால் பாலஸ்தீன மக்களின் துயரங்களை சொந்த வீட்டு துயரமாக கருதி கொண்டு வெறுமன கண்டன அறிக்கையோடு நிறுத்தாம கண்டம் பாகிற ஏவுகணைகளை ஏவி அனுப்பி இவர்கள் மீது பழிக்கு பழி வந்த சொந்த நாட்டை நாட்டுகளை வந்து துவம்சம் பண்ணிட்டான். அப்போ கூட சொன்னது தெரியுமா? எங்கள் இழப்புகள் என்றும் எங்களுக்கு ஒன்றும் வலியை வேதனை தருவதில்லை. எங்களுக்கு ஏற்படுகிற வலியும் வேதனையெல்லாம் பாலஸ்தீனத்தில் மக்கள் பார்க்கிற பசியும் பட்டியும் அவர்கள் உடல்கள் சிதைக்கப்பட்டு ஊனமாய் வாழ்விடம் இல்லாமல் தவிக்கிறது, அதுதான் உண்மையான வழி. அந்த வழி எங்கள் நீங்கிற வரைக்கும் எங்களுடைய யுத்தம் இஸ்ரேலுக்கு மீது தொடரும் என்று திருப்பியும் தாக்குதல் தொடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஈமான், அதுதான் இறை நம்பிக்கை, அதுதான் மூமினான பாசம். தாய்மார்களே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு போர் முடிவுக்கான ஒப்பந்தம் வந்ததாக சொல்றாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. இஸ்ரேல் ராணுவம் வந்து வெளியேறிக்கு என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த காசா விட்டு வெளியே போயிடல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நிறைய பேர் நினச்சிட்டுங்க, போர் ஒப்பந்தம் தான் முடிஞ்சிட்டப்பா, ஒப்பந்தம் ஆகிட்டு போர் தான் முடிஞ்சிட்ட, நீங்கள் ஏன்ப்பா போட்டு கத்திட்டு கிடக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. குர்ஆன் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம், அது ஒருபோதும் பொய்யாகாது. யூதர்கள் மாதிரி உடன்படிக்கை மீறக்கூடிய எவனுமே கிடையாது. யூதர்கள் மாதிரி உடன்படிக்கைக்கு மாறு செய்யக்கூடிய சமுதாயம் எவனுமே கிடையாது. அவர்கள் பனு கைனுகா அந்த கோத்திரத்தார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் செய்தார்கள். அதனால துரோகம் செய்தவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. அவருடைய ஜீன்லேயே ரத்தத்தில் ஊறிய கொள்கை தான். ஆகவே இந்த ஒப்பந்தம் எப்போ வேணாலும் மீறப்படலாம். அவர்களை பொறுத்த மட்டும் 72 மணி நேரத்தில் பிணைக்கதிகள் ஒப்படைப்பதாக ஹமாஸ் கையெழுத்து போட்டிருக்கு. அந்த 72 பிணைக்கதிகளும் அவர்களிடம் கையில் இருக்கிற அவர்களுடைய சடலங்களும் ஒப்படைக்கப்பட்ட பிறகு ஹமாஸுக்கு எதிராக அல்லது பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது என்பதை யாரும் உணர்ந்து கொள்வதில்லை.
எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான். எப்பா அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டப்பா. தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க, இது முடிவுறாத யுத்தம் தான். இந்த முடிவு எப்போ நிற்கும் தெரியுமா? யுக முடிவு நாள் முடிகிற வரைக்கும் இந்த யுத்தம் போய்கிட்டு தான் இருக்கும். இது சாதாரணமாக முடியக்கூடிய யுத்தம் கிடையாது. அங்கே வாழ்கிற மக்களுக்கு இப்போ ஒரு 48 மணி நேரம் நல்ல சுவாசிக்க காத்து நிம்மதியான, அதாவது குண்டு ஓசை இல்லாத இரவுகள். அதாவது வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, மழை அடித்தாலும் எப்பா அந்த வெடி சத்தம், சும்மா கை கால் இல்லாமல் கத்துறது, அலறது, இந்த துன்பம் தற்காலிகமாக நீங்கியிருக்கு. ரஃபா பார்டருக்கு அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான உணவு வாகனங்கள் உள்ள வந்துகிட்டு இருக்கு. இந்த சந்தோஷம் எவ்வளவு நாள், எத்தனை நாளிகை நீடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அது நெத்தன்யாகவும் ட்ரம்ப்பும் தான் தீர்மானிக்கணும். நெத்தன்யாகவும் ட்ரம்ப்பும் தான் தீர்மானிக்கணும். ஹமாஸுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஹமாஸ் ஒப்பந்தத்தில் சொன்னார்கள், ஆயுதங்களை நான் சரணடைய முடியாது, ஆயுதங்களை ஒப்படைக்க முடியாது. ஏன் சொன்னார்கள்? இவர்களுடைய நரித்தனம், அவர்களுக்கு குள்ள நரித்தனம் அவர்களுக்கு தெரியும். இவர்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எப்பொழுது வேண்டுமானால் வரலாம் என்கிற காரணத்தினால் ஹமாஸ் தன்னுடைய உடன்படிக்கையிலே ஆயுதத்தை ஒப்படைப்பதாக ஒத்துக்கொள்ளவே இல்லை. நீங்கள் எங்கள் நாட்டை சேர்ந்தவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒப்படையுங்கள், அதிலேயே ஒரு இராணுவத்தை அமைத்து அவர்களிடமே என்னுடைய ஆயுதங்களை ஒப்படைப்போம் என்று சொன்னார்கள். எங்கள் ஆயுதத்தை அமெரிக்காவிடமோ இஸ்ரேலிடமோ ஒப்படைக்கும் என்று ஒத்துக்கொள்ளாத காரணம் இதுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம நிம்மதியாக இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது. உண்மையான ஒரு முஸ்லீமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல மனிதநேயம் உள்ள எந்த ஆண்மகனுக்கும் இந்த காட்சிகளை பார்த்த பிறகு அவனுக்கு தூக்கம் வராது, மனசு கொந்தளிக்கும். ஸ்மூத் ஃப்ளோட்டிலான ஒரு கப்பல், அதே மாதிரி 40 கப்பல்கள். எத்தனை? 40 கப்பல்கள். உலகத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாத எல்லா மக்களும், உலகத்தில் முஸ்லீம் அல்லாத எல்லா இளம் பெண்கள் உள்பட 40 கப்பல்களில் உணவு தூக்கிட்டு வராங்க. எங்கே இருக்கு? ஸ்பெயினில், இட்டாலியில இருந்து, வெவ்வேறு நெதர்லாந்து, வெவ்வேறு நாடுகளிலிருந்து உணவுகளை சுமந்து கொண்டு வந்து இந்த அரபு நாட்டு பன்னிகளுக்கு இரக்கம் இல்லை. பக்கத்து நாடு முஸ்லீம்கள் எல்லாம் பசியும் பட்டினியும் பார்த்துட்டு கண்டுகிடாமல் இருக்கான். நாங்கள் தாண்டா மனிதர்கள், நாங்கள் சாட்சி சொல்வோம் என்று மனிதநேய பண்பாளர்கள் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா என்ற 40 கப்பலை சுமந்து கொண்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணித்து காற்று மழை பனி எல்லாத்தையும் கடந்து வந்து உணவு பட்டத்தை கொடுக்க வந்தா அவர்களையும் கைது செய்து என்ன பண்ணிட்டான்? நாடு கடத்திட்டான். எல்லாம் அரெஸ்ட். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க, எந்த உணவு உள்ள வர முடியல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை சோதனையின் உச்சக்கட்டத்தில் வைத்து இவர்கள் எப்பொழுதும் ஈமானோடு இருக்கிறார்கள் என்று சோதித்து பார்க்கிறான். நமக்குள்ள படிப்பணி அதுதான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நாம் சுகமாக வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அதிகமாக நன்றி செலுத்திக்கிடணும். எப்பொழுது வேண்டுமானால் நாம் சோதிக்கப்படலாம். அந்த சோதனையின் அளவு கூடும் என்றால் அப்போ அல்லாஹ்வை நம்ம நேசிக்கமா, அல்லாஹ்வுக்கு விரோதமான வார்த்தைகளை விடுகிறோமா அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனை களத்தில் வெற்றி பெற்ற மக்கள் தான் பாலஸ்தீன சகோதரர்களும் சகோதரியும் குழந்தைகளும் உட்பட. பச்சை குழந்தையிடத்தில் போய் காயம் போட்டு ரத்தம் வடிகிற நிலையில் குழந்தையிட்ட கேட்ட போதும் அவளும் இந்த குழந்தையும் சொல்லுகிறது, ஹஸ்பி அல்லாஹு நேமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் என் பாதுகாவலன். இந்த பச்சை குழந்தை அழுது கொண்டே, முகம்னா ரத்தம் வடியுது, மண்டை பிளந்திருக்கு. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அறுவை சிகிச்சை பண்றான். மகன், தந்தை டாக்டர், மகன் குண்டு காயப்பட்டிருக்கான். 10 வயசு மகன். காயப்பட்ட மகனுக்கு கரண்ட் இல்லை, ஆஸ்பத்திரியில் குண்டு போட்டான், மருந்து இல்லை, என்ன செய்யறது? மண்டை பிளந்துட்டு தந்தை என்ன செய்யறாரு? மகனுக்கு மொபைலை அடிச்சுக்கிட்டு தன் கையில் இருக்கிற ஊசியின் நூலை வச்சு உயிரோட வச்சு தைக்கிற. நினைச்சு பாருங்க. பிள்ளை கதறுதான். எப்படி கதறுதான்? நம்ம பிள்ளை சாதாரண என்ன செய்யும்? கையில் அப்பா பிடிச்சிக்கிட்டு டேடி 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 சொல்லும்ல, அது மாதிரி அந்த பையன் கத்துறான். ஆனால் தையல் போடாமல் ரத்த ஓட்ட நிற்காது, அவ்வளோ பிளந்துட்டு மண்டை. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை வலி தாங்க முடியாமல் தன் தந்தை, டாக்டரான தந்தையினுடைய கையை பிடிச்சிக்கிட்டே அங்கே உயிர் பெறாயிட்டு. மருத்துவர் தன் குழந்தைகளை காப்பாற்ற முடியல. அந்த தந்தை எவ்வளோ துடிச்சிருப்பான்னு பாருங்க. தன் கையை பிடிச்சிக்கிட்டே ட்ரீட்மெண்ட் நடக்கும் போதே குழந்தை இறந்து போன. இது வலியின் காரணமாக பிரசவ வலியின் காரணமாக தாய்மால் இறந்தது ஏராளம். ஏன்? சிசரின் முன்னக்கு வழி இல்லை, ஆப்ரேஷன் தியேட்டர் கிடையாது. நார்மல் டெலிவரி இல்லாத போது சிசரின் தான் பண்ணணும். குழந்தை தடுமாறுது வயிற்றுக்குள்ள. ஒரு கட்டத்து தாயும் சேயும் சேர்ந்தே இறந்தார்கள், வழியில் துடித்து தான் இறந்தார்கள். இது எல்லாம் கண்ணால் பார்த்துட்டு உலகம் கண்ணை பொத்திக்கிட்டு அப்படியே இருக்குது. ஏன்னால் இஸ்ரேல் வலிமை மிக்க நாடு, அமெரிக்கா ஆதரவு பெற்ற நாடு என்கிற காரணத்தினால் அல்லாஹ் தெரிஞ்சுக்கிடுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அவன் கருணையாளன் தான்.
இந்த உலகில் இழக்கிற இழப்பு அல்லாஹ்வுக்காகவும் நீதிக்காகவும் இழக்கிற எந்த இழப்பும் நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் அதுக்கு பகரமாக நிச்சயம் அல்லாஹ் இன்னல்லாஹ் ஸரா மினல் முஃமினீன அன்ஃபுஸிஹிம் அம்வாலஹும் பிஅன்னலக்கும் ஜன்னா யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் வ யக்துலூன யக்துலூன் வகதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் வல் குர்ஆன். அல்லாஹ் சொன்னான், மூமிகளிடத்தில் உயிரையும் பொருளையும் அல்லாஹ் பகரமாக வாங்கி அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக வாணிபம் பேசுகிறான். மூமின்களோ இந்த வாணிபத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உயிரை தருகிறேன், பொருளை இறைவா அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தா என்று கேட்டார்கள். இல்லையா? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடித்தான், தோன்சம் செய்தான், சித்திரவதை பண்ணான். நேற்று வரைக்கும் அரண்மனையுடைய ராணியாக இருந்தவள் கண்ணசைத்தால் அவளுக்கு கால அமுக்க ஒரு பெண்ணு, தலை சீவ ஒரு பெண்ணு, அவளை தூக்கி தாளாட்டி தலைக்கு சாம்பிராணி காட்டு பெண்ணெல்லாம் இருந்தார்கள். எங்கே? அரண்மனைக்குள்ளே. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வையும் மூசாவை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னபோது ஆத்திரப்பட்ட அவன் என்ன செய்தான்? தன் மனைவியையே தன்னுடைய அரண்மனை காவலை கொண்டு நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தினான். அப்போ அவங்க கேட்டாங்க, இறைவா இந்த ஃபிரௌனின் அநியாயத்தை என்னை பாதுகாப்பாயாக, கூட்டத்தாரின் தீமை விட்டு என்னை பாதுகாப்பாக. இது என்ன அரண்மனை, அற்பமான அரண்மனை, இதை விட சிறந்த ஒரு சொர்க்கத்தினுக்கு வீட்டை தா என்று கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் சொர்க்கத்தை காண்பித்ததாக இருக்கு. புரியுதா? ஆகவே பாலஸ்தீனத்தில் நடக்கிற துன்பங்கள் மக்களுக்கு பெரும் துயரத்தை தந்தாலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது இழப்பல்ல. இறை நம்பிக்கையாளர்களுக்கு மறுமை வாழ்வுக்கான துவக்கம் தான். அங்கே அவர்கள் உறுதி செய்கிறார்கள். இங்கேருந்து உயிர் இறைப்பாதையில் கொல்லப்பட்டார்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவன் கருணை கொண்டவன் நாடினால் அவர்களை சுகதாக்களாக எழுப்புவான், சுகதாக்களாக எழுப்பான். குழந்தைகள் கொல்லப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு ஹதீஸில் கனவுல கண்ட காட்டி சொன்னாங்க, சொர்க்கத்தில் நான் ஒரு உயர்ந்தமான மனிதர்களையும் அங்கே அவர்களை சுற்றி சிறுவர்கள் இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னபோது அதற்கு விளக்கமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த உயரமான மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள். இந்த குழந்தைகள் யாருன்னு கேட்டால் இவர்களெல்லாம் சின்ன வயதிலே பூமியிலே இறந்த குழந்தைகள், மூமினான குழந்தைகள். ஆக சொர்க்கத்தை சுற்றி வருகிற பூங்காவை சுற்றி வருகிற சிறுவர்கள் என்று சொன்னார்கள். ஆக இங்கு இருந்த குழந்தைகள் யாவும், கொல்லப்பட்ட குழந்தைகள் யாவும் அல்லாஹ் நாடினால் அவர் சொர்க்கத்திலே சுற்றி வருவார்கள். அந்த தாய் அந்த குழந்தையோடு சொர்க்கத்தில் இருப்பாள். அந்த தந்தை குழந்தையோடு தன் மனைவியோடு சொர்க்கத்தில் அல்லாஹ் நாடினால் இருப்பாள். ஆனால் இவர்களுக்கு உதவி செய்யாத துரோகி நாடுகள், அரேபியா, அரபு எமிரேட்ஸ், இந்த குவைத்து, இந்த ஐரோப்பிய நம்பிக்கை துரோகம் செய்கிற கத்தார் போன்ற நாடுகள் எல்லாம் வேசக்கார நாடுகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிற ஆட்சியாளர்கள் அல்லாஹ்விடத்துக்கு பிடிச்சமாக படிப்பார்கள். அல்லாஹ் மறுமை நாளில் வலது கையிலே சுருட்டப்பட்ட வானத்தை 7 வானத்தில் சுருட்டப்பட்ட காகிதத்தை பண்ணும். மற்றொரு விரலை அல்லாஹ் பூமியை கையில பிடிச்சிட்டு அல்லாஹ் கர்ஜிப்பானாம். அல்லாஹ் கர்ஜிட்டு என்ன கேட்பான் தெரியுமா? ஏய், இந்த பூமியை ஆண்டு அதிகாரம் செய்த ஆட்சியாளர்கள்லாம் எங்கே வா, இந்த நாள் இந்த அல்லாஹ் கர்ஜிப்பான். அல்லாஹ் கோபத்துல கர்ஜிப்பான். ஆட்சியாளர்லாம் வாடா, வா, நீ பூமியில் அட்டுழியம் மண்ணில் வா இந்த அல்லாஹ் கூப்பிடுவான். அந்த நாள் உண்டு. அந்த நாள் இந்த மன்றங்கள்லாம் பதில் சொல்லி ஆகணும். பலகீன மக்களுக்கான நீதி கிடைக்கிற நாள் இந்த மறுமை நாள் தான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பாலஸ்தீன மக்கள் எத்தனை மக்கள் கொல்லப்பட்டாலும் ஒரு மனிதனாக, ஒரு மூமியனாக நாம் அதற்காக இறக்கப்படுவதும் கவலைப்படுவதும் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதும், கைகள் நீண்டுகிற தூரம் தர்மம் செய்ய முடியும் என்றால் தர்மம் செய்வதும், வாய்ப்பு கிடைத்தால் யுத்த களத்தில் அவர்களோடு சேர்ந்து நாம் ஷஹீதாவது நமக்கு கடமை. இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, இறைவா அவர்கள் பாவங்களை மன்னித்திரு, வரமீறிய பாவத்தை மன்னித்திரு, அவர்கள் உள்ளங்களையும் பாதங்களை உறுதிப்படுத்தி காஃபிகளுக்கு எதிராக்களுக்கு உதவி புரி, எங்களை காஃபிகளுக்கு சோதனை பொருளாக ஆக்கியோடாய் அல்லாஹ்விடத்தில் மனமுருகி பிரார்த்தனை செய்யும். இரவு எந்த அகயத்தில் கேட்கணும், இறைவா ஏதோ என் குழந்தைகள் பசியும் பட்டினியுமாக தவிக்கிறார்கள், இரவு உறக்கம் என்பதே கிடையாது. ஏங்க வயிற்றுல காலியான எப்படிங்க தூக்கம் வரும்? முதல்ல யோசிச்சு பாருங்க. என் வயிற்றுல காலியான எப்படி தூக்கம் வரும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், மக்களே, நிறைய பேர் ரோட்டில் படுத்திருப்பான், கருன்னு முடியலாம், சொல்லி சட்டை கிடையாது, வேட்டிலாம் அழுக்கு, ரோட்ல குப்பையில கிடப்பான், குப்பையில தான் கிடப்பான். அவன் ஏன் குப்பையில போனான் தெரியுமா? அவன் மக்கள்கிட்ட ஒரு கட்டத்தில் குடும்பம் கைவிட்டுரும், உறவுகள் கைவிட்டுரும், ஆள் பார்க்க நல்லா இருப்பான், மக்கள் வந்து கேட்பான், எவனும் கொடுக்க மாட்டான். ஏப்பா விடிமா? ஒரு கட்டத்தில் கேட்டு 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 விரக்தியாகி போய் ஒரு கட்டத்தில் அட போடா, இந்த மனித உலகமே பொல்லாது, மனித உலகமே எல்லாம் அயோக்கிய போயடா, எவன்டா இறக்க உள்ளவன் இருக்கான், நான் போய் சுருண்டு கொள்கிறேன், நான் போய் ஓரத்தில் சுருண்டு கொள்கிறேன் என்று இந்த மனித குலத்தை சபித்தவனாகத்தான் சாலையில் போய் சுருண்டு அப்படியே சுருண்டு படுத்துருவான். அவனுக்கு தன் உடல் மீது அக்கறை இல்லை, தன் ஆடை மீது அக்கறை இல்லை, தன்னுடைய தூய்மை மீது அக்கறை இல்லை, எதை பற்றி அவனுக்கு தெரியாது. அந்த கொதிக்கிற வெயில் அப்படியே சுருண்டு கிடப்பான். அவன் நான் நினைப்போம், இதெல்லாம் குடிச்சிட்டு படுத்து கிடக்காண்டான். குடிச்சிட்டு படுக்கல சகோதரிகளே, சகோதரி, குடிச்சிட்டு படுக்கல. பசியின் கொடுமை தாங்க முடியாது. நம்மை போன்ற வீம்பு பிடித்த வெறி பிடித்த 10 வீசா சதக்கா செய்யாமல் பசித்தோனுக்கு உணவளிக்கிற கிறுக்க நல்ல தன்மை இல்லாமல்
திண்டு கொழுத்து நண்டுகளாய் அலைந்து கொண்டு நாம அடுத்தவன் ஏழையின் பசியை உணராது தூக்கி போட்ட விளைவுதான் அவன் ரோட்ல யாருமே கேட்பார்ட்ட போது அவனை கூப்பிட்டு 2 நிமிஷம் நம்ம பேச முடியாது, அவன் பைத்தியம் என்ன சொல்லி ஓடிடுவான். அவனை கூப்பிட்டு பேசுனா முதல்ல பேச மாட்டான். நான் எத்தனை பேர்ட்ட கேட்டேன், இவன் என்ன செஞ்சிட போறான்னு நினைப்பான். இல்லை நான் உனக்காக உதவியை காத்திருக்கேன் என்று புரிய வைப்பதற்கு டைம் எடுக்கும். நீங்க பேசி பாருங்க அவன்கிட்ட எவ்வளோ உணர்வுகள் காத்து இருக்கு, நாம கண்டுக்கல. ஏன் சொல்றேன்னு தெரியுதா? இந்த பலகீன மக்கள் தான். இந்த பலகீன மக்களை நீங்க பாருங்க, இந்த நிலைக்கு தான் அந்த மக்கள் தள்ளப்பட்டாங்க. உலகமே கேட்கலையே, யாருமே கேட்கலையே, எவனுமே என்னன்னு திரும்பி கேட்கலையே. உணவு கூட தரமாட்டான்ட்டான். பக்கத்துலங்க எகிப்து நாடு, சொந்த நாடு, இங்க பார்டர் தான். அவன் நினைச்சா என்ன செய்யலாம், உணவுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லலாம், செய்ய மாட்டான்ட்டான். இன்னும் சொல்லப்போனா 40,000 ராணுவ வீரர்களை கொண்டு அவன் பார்டர்ல நிறுத்திட்டான். ஏன்னா இஸ்ரேல் இங்க குண்டு போடுவோம், பாலஸ்தீன மக்கள் தப்பித்து ஓடு அவங்க நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுக்காக, அந்த மக்களை, சொந்த மக்களை தடுப்பதற்காக ராணுவத்தை விட்டான ஒழிய இஸ்ரேலுக்கு ராணுவத்தை விடல. எவ்வளவு நினைச்சு பாருங்க. எங்குமே ஆதரவு இல்லாத வாழ்க்கை. ஒரே இடம் மட்டும் தான் இருந்துச்சு, கையை தூக்கி வானத்துல பேச மாட்டேன். கையை தூக்கி வானத்துல பேச மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிரிகளை அழிப்பதற்கு கரம் கொடுத்தான். இந்த சுன்னத் நாடு சொல்ற நாடு, அஹ்லு சுன்னா நாடு, இந்த திருட்டு பேலை எவனுமே செய்யல, எல்லாம் துரோகிகளாக வந்தார்கள். யாரை ஷியா என்று பிரிவுகள், ஷியா என்றால் பிரிவின் ஒரு வார்த்தை கிடையாது, ஷியா நம்ம கெட்ட வார்த்தை சொல்லிச்சிட்டான். ஷியா என்றால் பிரிந்து சென்றவர்கள். இந்த ஷியா ஈரான் நாடு, அவருடைய புரோ அமைப்பாக இருக்கிற ஹூத்திஸ், ஏமன், ஹிஸ்புல்லா, இந்த லெபனானில் ஹிஸ்புல்லா, இந்த இயக்கங்கள் தான் அவர்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். அவர்களுடைய தலைவர்களை இழந்தார்கள். அவருடைய உயிர்கள் இழப்பு கடுமையாக இருந்தது. அவளும் லெபனானில் சொந்த வீடு வாசலை இழந்தார்கள். 1000 இழந்த போதும் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக இந்த வரைக்கும் உயிரோடு உறுதியாக நிற்கிறாங்க. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சமாதான உடன்படிக்கையை நம்ம துஆ செய்ய, இறைவா இன்னகும் யகீதுன கைதுன் வகீதுன் கைதா மக்களாக மக்கன் வல்லாஹ் கைரு மாக்கிரின். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் சூழ்ச்சி செய்தால் அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான். இன்னகும் யகீதுன கைதுன் வகீதுன் கைதா, நீங்கள் சூழ்ச்சி செஞ்சா அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான். இறைவா அவர்கள் சூழ்ச்சியின் மூலமாக இந்த போர் சமாதான ஒப்பந்தத்தை வைத்து பிணைக்கைகளை மீட்ட பிறகு அவர்கள் எங்கள் மக்களை அழிக்க நினைத்தால், ரப்பே ஒன்று நாங்கள் கையேந்திரம், உன்னை விட்டால் எங்கள் மக்களை பாதுகாப்பதற்கு யாருமே கிடையாது. அல்லாஹுடைய தூதர் இந்த துவா செஞ்சாங்க. பத்ர் போர்க்களம் சூடு பிடித்தது. பத்ர் போர்க்களம் சூடு பிடிச்சிட்டு நபிசல்லாம் தெரியுது நம்ம எண்ணிக்கையில் குறையா இருக்கோம், நிராயுதவாணியாகவும் இருக்கிறோம், அவங்களும் ஆயுதவாணியாக இருக்கிறாங்க, போருக்குன்னே வந்திருக்கான். இவங்களும் அபூ சுஃபியான் வாணிப கூட்டத்தை பிடிக்க பண்ணுவாங்க. அப்போ அல்லாஹுடைய அல்லாஹுடைய கையேந்தினாங்க. மறுநாள் இரவு என்ன செஞ்சாங்க, மறுநாள் இரவு அல்லாஹுடைய தூதர் சுஜூதில் விழுந்தார்கள். நாளைக்கு விடிஞ்சா யுத்தம், ஃபஜ்ர் முடிஞ்சா யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. இறை தூதர்களுக்கு முந்தைய நாள் தஹஜ்ஜுத்ல அப்படியே சஜிதால நீண்ட நேரம் இருந்தார்கள், தொழுதுகிட்டே துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு என்ன இறை தூதரின் தோளின் துண்டு நழுகி கீழே விழுந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் ரப்புட்ட ரொம்ப நேரம் கேட்டீங்க, போதும் என்றாங்க. அப்போ அல்லாஹ்விடத்து கேட்டு, இறைவா இதோ உன்னை வணங்கியதற்காக நிற்கிற கூட்டம் நாங்கள் நிற்கும். இந்த பூமியில் நாங்கள் கொல்லப்பட்டால் இனி உன்னை வணங்குவதற்கு எங்களை தர யாருமே இந்த பூமியில இல்லையா அல்லாஹ், எங்களை நீ காப்பாற்றவில்லை என்றால் எங்களை யாரால் உதவி செய்வார்கள். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய சரணடைந்தார்கள். அதே போன்ற மக்களே அவர்கள் மட்டுமில்லை நாமும் கை தூக்கணும். ஏன் தெரியுமா, நம்ம கைகள் நீட்டு அவர்கள் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம கைகள் அல்லாஹ்ட்ட உயர்த்தலாம், அல்லாஹ்ட்ட உயர்த்தலாம். யாரெல்லாம் இன்னொன்று செய்தியை சொல்கிறேன், குறிப்பாக அங்கே பெண் பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான செய்தி, பெண் பிள்ளைகள் 100கணக்கில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. சிறை கொடுமை என்பது உங்களுக்கு தெரியும். சிறையிலே பெண்களை வந்து பாலியல் சித்திரவதை கடுமையாக, இன்னும் அநேக பெண்களை உள்ளே ஆடைகள் இல்லாத நிர்வாணமாக தொடர்ந்து வைத்திருக்காங்க. நீங்களாம் வெளியே விடுதலையாக வந்த பெண்கள் பேட்டி கொடுக்காம பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி கொடுமையான உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளவு கொடுமையில நம்ம பிள்ளைகள் அனுபவிக்குது. நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய வந்து சாதாரண காணாம போயிட்டு வச்சு கொடுமே, பிள்ளை காணாம போயிட்டுன்னு சொன்னாலே நைட் நம்ம தூங்குவோமா? போன பிள்ளை 8 மணி ஆச்சு வரலையே, 8 மணி ஆனாலே பக் 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 பக்குன்னு அடி, ஏதாச்சும் நம்ம கவலைப்படுறோம். பிள்ளைய தேடி பார்க்குறோம், காணும். அப்போ சொல்லுவேன், பிள்ளை யாரோ ஏதோ காரில் எவனோ 4 பேர் வாயை போட்டு தூக்கிட்டு போனானா, நமக்கு மனசு தூக்கம் வராது, ஓடுறோம் ஆடுறோம். கண்ணு முன்னாடி ராவணம் வீட்டில் சரண் உள்ள வருவான், இப்படியே பார்ப்பான். வயசு பிள்ளை இருக்கா, தூக்கு துப்பாக்கி முனையில தூக்குமா, தாய் போய் காலை படி எட்டி ஒரு மூஞ்சி மரெல்லாம் பேத்துருவான், அடி கன் எடுத்து தாய் காலில் சுடுவான். தாய் வலி தாங்க விடுவா. தண்ணு முன்னாடி வயசு பிள்ளை அப்படியே ஆட்டுக்குட்டியை கூண்டில் அடைக்கணும், வண்டியில் தூக்கி போயிட்டே இருப்பான்.
யாரும் கேட்க முடியாது. இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை சிறைப்பிடித்து வைத்த காரணத்தினால்தான் ஹமாஸ் இயக்கம் அக்டோபர் 7ஆம் தேதி அவர்கள் ஆயுதம் ஏந்தி இவர்களை மடக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது, இவர்களை கேட்கிற அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை. ஆக நம் கையே நமக்கு உதவி என்ற மனநிலைக்கு வந்த போதுதான் அவர்கள் எல்லாம் தெரியும், அடிச்சா திருப்பி அடிப்பான், பெரிய பிரச்சனை வரதான் இருந்த போதிலும் நாம் ஆண் பிள்ளைகள் முஸ்லீம்கள் கோழைகள் எல்லாம் இன்று காட்ட வேண்டிய காலகட்டம் இருக்கிற காரணத்தினால் யுத்தம் தொடுப்போம். முடிவை எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. வெற்றி தோல்வி என்பது நம் கையில் இல்லை. ஆனால் களத்தில் நிற்கிறோமா இல்லையா என்பதைத்தான் ஒரு போராளி பார்ப்பான். 1000 பேர் வந்தாலும் சிங்கமாக எதிர்த்து நின்று யுத்தம் புரிந்து மண்டைகள் உடைக்கப்படலாம், நெஞ்சு பிளக்கப்படலாம், உடம்பு சிதறலாம். ஆனால் சிங்கம் மாதிரி முன்னாடி நின்னா என்பதுதான் ஒரு ஆண்மகனுக்கு அழகு, ஒரு முஸ்லீமுக்கும் அழகு. அதுதான் அவர்களுக்கு தெரியும், நாம் ஒரு பெரிய ராட்சச பலத்தோடு மோதப் போகிறோம் என்று தெரிந்த போதும் இந்த சிறைவாசிகளை விடுவிப்பதற்கு இதை தர வழியில் என்ற காரணத்தினால்தான் அவருடைய தடுப்பூசிகளை காவல் இல்லை தடுப்பூசிகளை உடைத்து விட்டு உள்ளே போய் பிணை கைதிகளை கொண்டு வந்து வைத்து ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பண்ணிருக்காங்க. நினைச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி 100 கைதிகளை விடுவிச்சாங்கல்ல, 140 கைதிகளுக்கு விடுவிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அத்தனை கைதிகளுக்கு பகரமாக 3000 கைதிகளை விடுவிச்சாங்க. எத்தனை தெரியுமா? அதுல எத்தனை பெண்கள் தெரியுமா? 10 வயசு பிள்ளை போன பிள்ளை வெளியே 40 வயசா இவங்க வந்து சேர்ந்துச்சு. தெரிஞ்சுக்கிடுங்க, 30 வருஷம் உள்ள செஞ்சிருக்கான். 12 வயது சிறுவனை அவங்க தாய் உயிரோடு இருந்தா எப்படி ஏங்க, எம்மா என் பிள்ளை என்ன செய்தாலோ தெரியல, என் பிள்ளை என்ன செய்தாலோ தெரியல, என் பிள்ளை எந்த தாய் தூங்கிடுவா, எந்த தகப்பன் தூங்கிடுவான்? தாய் புலம்புவா, சந்தை கம்பீரம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான். சந்தர்ப்பம் கிடைச்சா எதிர்களை குதிரணும்னு நினைப்பானா மாட்டானா? அதுதான் அக்டோபர் 7. அக்டோபர் 7 அதுதான். அது ஆண்டோனி குரூஸ் ஒத்துக்கிட்டார். ஐக்கிய நாட்டு பொதுச் செயலாளர் சொன்னாரு, அக்டோபர் 7 வீணான தாக்குதல் அல்ல, அது முந்தைய காரியங்களுக்கான பழிதீர்த்தனம் அல்ல, தனக்கு பரிகாரம் தேடிக்கொண்டார் ஹமாஸ் என்று சொன்னார். அதனால ஆண்டோனி குத்ருஸை நீ இஸ்ரேலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை போட்டான். ஐக்கிய நாட்டு பொதுச் செயலாளரை உள்ளவர்கள் தடை போட்டான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த யுத்தம் முடிவடையாது. இது தற்காலிக போர் நிறுத்தம் தான். பிணை கைதிகளை பெற்ற பிறகு இஸ்ரேல் தன்னுடைய சுயமுகத்தை கோரமுகத்தை காட்டும், சுயமுகத்தை அடையாளத்தை காட்டும். அமெரிக்கா ட்ரம்ப் நயவஞ்சகம் நிரூபிப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த யுத்தம் தொடரும் எதுவரைக்கும் என்று கேட்டால் யுகம் முடியும் நாள் வரை, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகிற காலம் வரைக்கும் இந்த யுத்தம் இனி தொடரத்தான் போகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் அந்த சத்திய பாதையிலே சேர்ந்து அவர்களோடு மரணிக்கிற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு திரட்டும். அமைதியான காலகட்டங்களில் மக்களை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மக்களுக்காக தகுச்ச தொழுங்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். இறைவா, என் பிள்ளை காணாம போனா நான் எப்படி இருப்பேன், அதே போல நீங்களும் எந்தீங்க. என் பிள்ளை பசியால துடிச்சா நீங்க தாங்குவீங்களா? தாங்க மாட்டீங்க. எத்தனை கல்யாண வீடுகள்ல தாய்மார்கள் சண்டை போட்டு வர்றாங்க தெரியுமா? பிள்ளைக்கு இவங்களும் சோறப்பான், பிள்ளைகளை சரியா வைக்க மாட்டான், ஏன் பிள்ளை சோற வைக்க மாட்டேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஏன்னா தாய் எதை வேணாலும் தாங்குவாள், குழந்தை பசித்திருப்பதை தாங்க மாட்டார். அப்படின்னா எப்படி அந்த பெண்கள் இருக்காங்க? இதையெல்லாம் ஒரு தாயை ஒரு பெண்ணாக உங்களால் எங்களை விட அதிகமாக உணர முடிகிற காரணத்தினால் தகஜத்துடைய வேலை எழுங்கள். உங்க சொந்த பிள்ளைகள் காணாது கொண்டால் தவிப்பதை போன்று, உங்க சொந்த பிள்ளைகள் ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு பிள்ளைகள் உயிருக்கு சீரியஸா இருந்தா உங்களுக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வராது. நீங்க வாசல்ல காத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களை அறியாது கண் அசந்தாலும் உங்கள் உள்ளம் தூங்காது. அப்படித்தானே உங்கள் உள்ளங்கள் நம்ம உள்ளங்கள் இருக்கணும். இறைவா, பாலஸ்தீனத்தில் இந்த நிம்மதி கிடைக்கும் வரை எங்கள் உள்ளங்கள் உறங்காத ரப்பு என்பதை அடையாளம் காட்டும் விதமாக தகஜத்தில் எழுந்து துள்ளுங்கள். நன்றி உள்ளவனாக இருந்தால், நான் ஒரு நன்றி உள்ளவனாக இருந்தால், நன்றியின் பொருள் தெரிந்திருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாரும் அல்லாட்ட தப்பலாம்னு நினைச்சிருக்காங்க. அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்பான், ரப்பே, நாங்களோ வெடிகுண்டுகளால் சிதறடிக்கப்பட்டோம், பட்டினிக்கு ஆளானோம், தங்குமிடமில்லை, கழிவிடமில்லை, மருத்துவமனைகளே, வலி வேதனையிலே துடிக்கிறோம். எங்கள் கால்கள் நடந்து வடக்குக்கும் தெற்குக்கும் வடக்கும் காசாக்கும் பல கிலோமீட்டர் நடந்து சுமைகளை தூக்கி கால்கள் பாதங்கள் ஓய்ந்து விட்டன. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்கும் போது ஜாகிர் ஹுசைன் நேரில் பாளையங்கோட்டையில் மேலப்பாளையம் இவெல்லாம் கறி சுக்கா எல்லாம் தின்னு நல்லா ஜம்முன்னு படுத்து கிடந்தானே, இவனுக்கு எனக்கு என்னெல்லாம் வித்தியாசம் கேட்டால என்ன சொல்லுவான்? நீ என்ன சொல்லுவீங்க? நல்லா அந்த கேள்வி உங்கள்கிட்ட திருப்பி வைப்பான். ஆமாம், என் அடியார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன கூட்டம் துன்பத்தில் இருக்கும் பொழுது நீங்களெல்லாம் என்ன செய்யணும் கேட்ட பொழுது நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் நானும் என்ன சொல்ல போகிறோம் சொல்லுங்க. ஒரே விட தப்பிக்க ஒன்னே வாய்ப்பு தான். இறைவா, எங்கள் உள்ளங்கள் அவள் பக்கமே சாய்ந்திருந்தது. எங்கள் உள்ளங்கள் இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்தோம், இங்கே நடந்தோம், அமர்ந்தோம், சாய்ந்தோம். ஆனால் எங்கள் இதயங்கள் பாலஸ்தீனத்தின் மீது நான் சாய்ந்திருக்கிறவே. அவள் பசியால் துடித்த போது அந்த பசியை நாங்கள் உணர்ந்தவளாகத்தான் இருந்தோம். இறைவா, எங்கள் கண்களில் கண்ணீர் சொரிந்தன.
எங்கள் கண்ணில் கண்ணீர் சொரிந்தன, உண்மையிலே சொரிந்தது. அந்த பிள்ளைகள் அந்த புகைப்பட காட்சி, கைகளை நீட்டி சாப்பாட்டுக்கு 1000 பிள்ளைகள் ஒரு டேஸாக 1000 பிள்ளைகள் கையேந்து நிற்கிற போட்டோ காட்சியை பார்க்கும்போது தலைமுடிகள் எல்லாம் காய்ந்து தொங்கிக் கொண்டு முகமெல்லாம் வாடி சிவந்த நேனியுள்ள பிள்ளைகள் எல்லாம் அப்படி கருநிறமாக மாறி போய் உடலில் சதையில்லாத தோளும் எலும்பும் ஒட்டி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில் அண்ணா அண்ணா என்று அந்த சோறு கொடுக்கிறவனை பார்த்து கேட்கிற காட்சியை பார்க்கும்போது, இறைவா நாங்கள் தூங்கவில்லை, எங்கள் இதயங்கள் வலித்து நாக எழுந்தோம், மக்கள் எல்லாம் உறங்குகிறவில்லை, நீ முதல் வானத்தில் வந்து இறைவா. அல்லாஹ் கேட்பானா, என்னிடத்தில் கேட்பவர் எவரும் உண்டா? என்னிடத்தில் கேட்பவர் எவரேனும் உண்டா? நீங்க இருக்கிறீர்களா? என்னிடம் பாவ மன்னிப்பு தேடும் எவரேனும் உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்தில் 3ஆம் வந்து கேட்கும்போது, ரப்பே அந்த நேரங்களில் நாங்கள் எழுந்தோம் இறைவா. சில நேரம் நாங்கள் தூங்கி இருக்கலாம் அசந்து, ஆனால் பல நாட்கள் முழுமையாக நாங்கள் எழுந்தோம். எதற்காக தெரியுமா ரப்பே? அந்த மக்களின் துயர் தீர்க்க. ஆமா, எங்களுடைய இம்முமினான சகோதரனும் சகோதரியும் குழந்தைகளும் அங்கே துன்பத்தில் வாழுகிறார்கள். கணவன் மனைவி கணவன் இழந்து, பிள்ளைகள் இழந்து, தாயை தந்தை இழந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்காக நாம் நிலத்தில் கண்ணீர் விளக்க கையேந்து நின்றோம் யா அல்லாஹ் என்று தப்பித்துக் கொள்ள நினைத்தால், மக்களே தகுச்ச சொல்லுங்கள். ஜஸ்ட் 10 நிமிஷம் ஃபஜ்ர் பாங்குக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு கடைசி 3 ரக்காத் ஒன்றுமே அல்லாஹ்வுடைய தூசணங்கள். ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படும் நீங்கள் அச்சம் ஏற்பட்டால் 1 ரக்கத்திலும் தொழுங்கள் என்றார்கள். அந்த 1 ரக்கத்து நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து நின்று என்கிட்ட கேட்பது உண்டான்னு கேட்குறோம். ஆமா ரப்பு, நாங்கள் நிற்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பாலஸ்தீன செல்வங்களுக்காக, அந்த செல்வங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், கண்ணீரோடு நிற்கிறோம். இறைவா நீ அருள் புரி, நீ கருணை புரிய, பாவங்களை மன்னியர்கள் துன்பங்களை நீக்கி அங்கே இந்த மாதிரி துயரங்கள் நீங்கியவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு தொலைக்காட்சி ஒரு நாள் காட்சி வரணும். அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமாக குடிசையில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, குண்டு ஓசை இல்லாத வீடுகளை தாயும் கணவனும் மடையும் பிள்ளையுமா அமர்ந்து அடுப்பறித்து அவர்களாக சுவையாக தன் பிடித்த உணவை செஞ்சு காக்கிற காட்சி. எங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகள் பிஞ்ச பையை கூட தோளில் போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற காட்சி. அங்கே எத்தனை 1000 பள்ளிவாசல் இருந்தன, அங்கே ஒரு பள்ளிவாசல் கிடையாது. எல்லா பள்ளிவாசலும் இடிக்கப்பட்டு விட்ட. இறைவா என் மக்கள் குளிமிக்கிற இடத்திலே அல்லாஹ் அக்பர் என்று அதான் சொல்லப்பட்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்து அல்லாஹ் யாரும் இல்லை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முகமது தூதரன் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன அந்த சவுண்ட் ஓசை கேட்டு எங்கள் மக்கள் எல்லாம் திறந்த வழியிலோ அடைக்கப்பட்ட கட்டடத்திலோ சுதந்திரமாக தொழுகிற காட்சி. ரமலான் நேரம் வந்தால் இரவு நேரங்களில் மக்கள்கிட்ட அப்படியே தகஜத்தில் எழுந்து இரவு வணக்கம் செய்கிற காட்சி. இதெல்லாம் நாங்கள் பார்க்குற காலத்தை இறைவா வெகு சீக்கிரமாக எங்களுக்கு தாண்டி கேட்போம். இது உண்மையான உள்ளங்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு பக்கம் சாய்ந்திருந்தால் நம்ம இதயங்கள் ஒரு பக்கம் நிச்சயமாக நிற்கும். தகஜத்தில் எழுவோம், தொழுவோம். சொந்த வீட்டு பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட துயரத்தை போன்றே நம் துயரமாக கருதி கணக்கில் கொள்வோம். ஏனோ தானோ என்று நானும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் பக்கம் நியாயம் இருக்கு என்று காஃபிர்களை போன்று சொல்லாது. ஈமான் கொண்ட இந்த உள்ளம் தெளிவாக சொல்ல, ஒரு கண்ணில் அடிபட்டால் மற்றொரு கண் வேதனை வெளிப்படுது. அங்கே அடித்தா இங்கே வலிக்கும்னா சொல்லுவாங்க தெரியுங்களா? எங்கே அடித்தாலும் இங்கே வலிக்கணும். அந்த வலியின் காரணமாக இழந்து அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்தான கருணையால் தீர்ப்பு நாள் என்று அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த குழந்தைகள் வலி தாங்க முடியாது, ரத்தம் சொட்ட பூமியில ஓடியதுல, தாய் தந்தை கனவு கை கால் போய் ஊனமாய் ரோட்டு ரத்த செத்த போடுறதை பார்த்தோம்ல, காட்சியில பார்த்தோம்ல. அனாதைகளா உடல்கள் சிதறி சிறந்து கிடந்தார்கள, இவளை எல்லாம் மறுமை அல்லாஹ் காட்டுவான். மறுமை நாள் திறந்த வழியார்கள் அல்லாஹ் காட்சி தருவான். யார் ரத்தம் இறை பாதி ரத்தம் சிந்தினார்களோ அவர்கள் மேனில வடிகிற ரத்தம் நாளை மறுமை அவர்களுக்கு கஸ்தூரி மணமாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இறை பாதியில சிந்துகிற ரத்தமும் அல்லாஹ்விலே தனிமையில் இருந்து அஞ்சி வடிக்கிற கண்ணீர் முடைகள் நரகத்தின் புகை அவர்களை தீண்டாது என்றார்கள். இறை பாதியில் யுத்தம் புரிய ரத்தம் சிந்தியிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு மறுமையில் நரக நெருப்பின் புகை தீண்டாது. இவர்கள் யார் சகீதா கொல்லப்பட்டார்கள், உடல்கள் சிதறி கொல்லப்பட்டுக்கலாம், படுகொலையாக நமக்கு காட்சியளிக்கலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை சோதாக்களாக ஆக்கி வைத்திருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த பூமியிலே கால் ஊனமானாக இருக்கலாம், மறுமை நாள் சொர்க்கவாசிகள் ஊனமற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். அங்கே சுகமான அழகிய இளைஞனாக காட்சி தருவார்கள், அழகிய இளம் பெண்ணாக அவர்களுக்கு அங்கு கூறலில் பெண்களாக காட்சி அளிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கள் அத்தகைய வாக்கியத்தை தரட்டும். அதே போன்று அல்லாஹ் நமக்கும் தர வேண்டும் என்று சொன்னார். நமக்கு யுத்தம் இல்லை, ஆனால் மனசுக்குள்ள யுத்தம் நடக்கணும். அங்கே குண்டு விழுந்தால் இந்த இதயத்தில் குண்டு விழுந்தமாக வழியை உணரணும். அங்கே பட்டு நின்றால் என் பயிர் பசிக்கு என்பதை போல தெரியணும். அந்த குழந்தைகள் தான் நம் கண்கள் அழணும். அவர்களுக்காக அவர்கள் கையேந்த இறைவா நாங்களும் கையேந்துகிறோம் என்று அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிக்க அவன் போதுமானவன் இருக்கிறான். மூமின்களுக்கு அவனே சிறந்த பாதுகாவலன். அந்த மௌலான அவன் நசீர் அல்லாஹ் அவன் தான் சிறந்த பாதுகாவலன்.
அவன் நான் சிறந்த உதவியாளர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாலஸ்தீனத்தை அமீதுபதியாக ஆக்குவானாக. முஸ்ரிக்குகள், இந்த யூதர்கள், கெட்ட நஸ்ரானிகளின் தீங்கியொட்டும் இறை நம்பிக்கையான பாலஸ்தீன மக்களை, உலகெங்கு வாழ்கிற மக்களை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கோழையாய் வாழ்வது, நீண்ட நாட்கள் வாழ்வதை விட செத்து மடிவதே சிறந்தது. அப்படித்தானே? இறை பாதையிலே செத்து மடிவது சிறந்தது. கோழையாய் வாழ விரும்பாத ஹமாஸ் இயக்கம் வீரராய் வாழ்ந்து வீரராய் மரணிக்க வேண்டிய காரணத்தினால் அவர்கள் யுத்தத்தை தொடுத்தார்கள். நிச்சயமாக அல்லாஹ் சொன்னான், இறுதி வெற்றி இறை நம்பிக்கையா இறையச்ச முடியர்கள். அல்லாஹ் சொன்னான், நிச்சயமாக அல்லாஹ் பயந்து அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியைத்தான் தந்திருக்கிறார். அது தோல்வி இல்லை என்பதை வைத்துக்கொண்டு, இழப்புகளுக்கு பகராம மறுமையில் உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, இந்த உலகில் நடக்கிற எந்த துன்பத்தை நம்ம அலட்சியப்படுத்தும் அல்லாஹ்க்காக என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான விஷயம் கட் பண்ணிடுறேன்.